வணக்கம் மக்களை, இருக்கிற பட பார்க்க போகிறோடா டிஸ்கோ எலிசியம். வங்க ஈஸ்வரன் அங்கிள், எக்ஸாம் எப்படியா பண்ண? ஐயா மோபியஸ் வாஸ் த டே மேன். சாரியா, ஒரு அந்த ட்விட்ச் வந்து காலைல கனெக்ட் ஆச்சு, இப்போ மதியானம் கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் ஜஸ்ட் சீங் ஹவு டு கனெக்ட் ட்விட்ச்சில் வந்துடுச்சு. ட்விட்ச்சில் வந்து அந்த ஆர்டிஎம்னு ஒரு கீ இருக்கும், அந்த கீ மட்டும் மாறிடுச்சு போல், ப்ரீவியஸாக மாற்றினது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். விஷால் த கேமர் வணக்கம், எப்படியா போச்சு இன்னைக்கு சாயந்தரமா ஸ்ட்ரீமு? ட்ரை டு கம் டியூட். எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, பட் மோஸ்ட்லி ஸோ நான் ஏன் அந்த வாட்டர் மார்க் ஆட் பண்ணேன்னா, ஐ திங்க்ஸ் தட் நீட்ஸ் டு பி டன். ஏன்னா வந்துட்டு அந்த வாட்டர் மார்க் இருக்கிறதுனால எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ஜஸ்ட் சும்மா ஆட் பண்ணேன். நாட் டு மேக் எனி திங், அது இருக்கணும்னு தோணுச்சு. டே ஃபைன் ப்ரோ. ஆஹா வணக்கம், தேங்க்ஸ்ண்ணே. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு சூப்பரான ஒரு கேம். ஸோ இட்ஸ் நோட் எ கேம். அது வந்துட்டு இந்த கேம் வந்து நீங்கள் எடுத்தோன்னு கவுத்தோன்னு ஆட முடியாது. யூ நீட் அ ப்ரிட்டி மச் குட் பிரெயின் வேணும், நல்ல ஒரு கிரெயின் வேணும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் வேணும், மினிமம் லெவல் ஆஃப் இங்கிலீஷஸ்லாம் வேணும். இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் யூ ஜஸ்ட் கேன் ட்ரை திஸ். கற்றுக்கலாம், அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது இதில். ஸோ வேறு என்ன இருக்குது? டிஸ்கார்டை கட் பண்ணிக்கிறேன், இது எக்ஸ்பாக்ஸை கட் பண்ணிக்கிறேன், இது ஸ்டீம் தானே. ஓ மை காட், நான் எதை கட் பண்ணிட்டேன்? ஓகே, ஆர்ட்ஸை கட் பண்ண கட் பண்ணிட்டேன். சேட் போர்ட்டை ஆன் செய்கிறேன். அப்புறம் சேட் போர்டில் 2-3 பாட்டுகள் டயலாக்ஸ்கள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க மோபியஸ், வாங்க எக்ஸெபெக். இருங்க இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், 4 o'clock மஜா தான். பிஃபோர் கமெண்ட் ஃப்ரெண்ட் படிக்கிறோம். ஃப்ரெண்டு நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணிகிட்ருக்கு. குட் தலைவரே, டைம் தான் இல்லை. ஓகே பரவாயில்ல, டைம் இல்லாத அளவுக்கு எழுதிருக்கியா தினேஷ், தட்ஸ் நைஸ். நான் இது மாதிரி M4க்கு M4க்கு எழுதி முடிச்சுட்டு ரொம்ப நாள் உட்காந்துருந்தேன். ஃபைனலி ஜஸ்ட் கெட் டு நோ தட் ஐ காட் ஐடியா ஆன் தட். டே ஃபைன் ஓபியஸ், தட் இஸ் இம்பாசிபிள். நினச்சேன்டா, ஒரே நிமிஷம். ஒன்றும் இல்லை, கரெக்டாக நம்ம ஸ்டீம் ஆரம்பிக்கலாம்னு போனோமா, நம்ம 7:30 ஒன்று இருக்குது பார்த்தியா, கரெக்டாக எட்டி பார்த்துச்சு. அது ஒன்றும் இல்லை, என் வாஷிங் மிஷின் தான். ரெட் கோடு ஃப்ரெண்ட் அப்படின்ச்சு, எடு செருப்பு நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் அண்ட் ஆன் பண்ண வந்துடுச்சு. குடிகார நாய். அப்பப்போ இந்த கோலர் ஃபால்ட்டு கொடுக்கும் என் வாஷிங் மிஷின். பைபாஸ் வணக்கம் ஐயா. எஸ், நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் கதை நடந்ததுன்னா, நம்ம வந்து அந்த டெட் பாடியை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துக்கு போனோம். ஸோ டெட் பாடி தேடி கண்டுபிடிக்கும் போது இவனுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சம்திங் இருக்குது, ஓகேங்களா. அந்த வால்யூமெட்ரிக் ஷீட் கம்போசர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா அவனுக்குள்ளேயே ஒரு எபிலிட்டி மாதிரி. இந்த எபிலிட்டி அவன் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவன் அந்த விஷயத்த இன்னும் மென்மேலும், அதாவது ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே, ஓகேங்களா. அந்த புஷ் கொடுத்து அந்த பாடியை போயிட்டு அவன் வந்து தொட்டுட்டான் இந்த கம்ப்ரெசர் ரன் பண்ணி முடிக்கிற மூலம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, கையில் இருக்க நோட்ஸில் வந்து அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண கேசஸை பார்க்கணும். தென் வந்துட்டு அந்த பாடியை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். தென் வந்து வேறு என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கவங்ககிட்ட போய்ட்டு காசு கொடுக்கணும். அது காசு கிடையாது, அவ்வளோதான். மோஸ்ட்லி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தைரியம் வேணும் அந்த கோட் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கான டீல் தான், பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் போவோம். வாங்க தினேஷ் வீடி, சாப்பிட்டாச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, டைம் ஆகும் ப்ரோ. கிட்டார் கம்பி மேலே நின்று செருப்பை கைதி அடித்து இருங்க, உங்களுக்கான ஒரு ஸோ ஓகே. லைப் டயலாக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், மியூசிக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், மியூசிக்கில் சாங்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணுங்கள். அடியேன்னு ஒரு பாட்டு வருமே பேச்சுலர்லேருந்து, அந்த பாட்டு ஆட் ஆகிருக்கு. இஸ்பேட் ராஜா பாட்டுலேருந்து, படத்துலேருந்து கண்ணம்மா பாட்டு ஆட் ஆகிருக்கு. இப்போ 2 டைலாக்ஸ், ஃபன்னி டைலாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ லிப், அந்த லைப்புன்றதை போட்டு பாருங்கள், யூமே எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ன்றது தான் அது இருக்கும். ஒரு பொயட்டிக்கான லைஃப் டைலாக் இருக்குது அதில், நல்லா இருக்கு மேன். நான் என்ன பண்ணேன், அதுவே மறந்துட்டேன்டா. நன்றியா. லைப் இல்லை, LIP லைப், அது மட்டும் போடுங்க. நான் இங்கே பார்க்குறேன். The man before you is naked, but for a pair of underpants and white boots. His skin is marbled with decaying veins and blotched by lividity. On his chest,
a fading web of tattoos. The cargo belt used to hang him from the tree looks reinforced. அதாவது அவர் என்ன சொல்கிறாப்புலனா, அதாவது நம்மளுக்குள்ளே இருக்க விஷயம், அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் கண்கள் மூலமாக என்ன இருக்குன்னா, நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தன் வந்து அம்மனக்கட்டையாக இருக்கான். அதெல்லாம் பேர் ஆஃப் அண்டர் பேண்ட்ஸு. அண்டர் பேண்ட்ஸுன்றது நீ கீழே இருக்கிறத மட்டும் போட்டுட்டு இருக்கான் அண்டர் பேண்ட்ஸுன்றது. ஏன்னா அது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விஷுவலாக நீங்கள், அது மட்டும் கனெக்டாக இருக்கான் உடம்புல. அப்புறம் அந்த ஒயிட் பியூட்ஸும் போட்டிருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்கின் மார்பிள்டு வித் டிக்கேயிங் மீன்ஸ், அதாவது மார்பிள்டுனா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, மார்பிள்டு சம்திங் இப்போ மார்பிள் டைல்ஸ்லாம் போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்கும்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு இதுவாகி அவனோட நரம்புகளில் சாம்பார் ஆப் எனக்கு கூல் டவுன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நரம்புகள் வந்து வெளில வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனை இதயத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டூஸ் பார்த்தீங்களா, டேட்டூஸ், அந்த வெப் டேட்டூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அழிஞ்சிட்டு வந்திருக்கு. அந்த வெப்புனா அந்த சிலந்தி வந்து அந்த காலகட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு சிலந்தி கூடு கட்டியிருக்கு. அதாவது அதோட வெப்புகள், சிலந்தியோட என்ன சொல்லுவாங்க, அதை சிலந்தியோட இது இருக்கும் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, இது ஒற்றை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்துட்டு உடம்பு மேலே இருக்க அந்த தான் கருப்பு கலரில் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு இந்த கார்கோ பெல்ட் வந்து அது வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த ட்ரீ லுக்ஸ் reinforced. So boot inspect பண்ணோம். Oh, you see this guy? See this guy? Number one bullshit guy. He do the wee woo flesh above the knee. Okay. The man wore thick polymer socks, probably for padding. A fine array of interlocking plates covers them. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூட்டை அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறான், கிட்ட போய் பார்க்குறான். அங்கே வந்து ஒரு மெட்டீரியல் வந்துட்டு செராமிக்கோட மெட்டீரியல் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீனாக இருக்குது, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்டான ஒரு ஃப்ளஷ் அதுக்கு மேலே இருக்குன்றாங்க. அந்த பூட்டுக்கு மேலே எப்படி சொல்கிறது, இட்ஸ் க்ளீனாக ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த ஷூ ஒயிட்டாக இருந்தாலுமே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டுப்போன ஒரு கெட்டுட்டு இருக்க ஒரு செதை, அதாவது உங்களோட செதை வந்துட்டு நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஃப்ளஷ் வந்துட்டு டிகே ஆகிட்டே தான் இருக்கும், அதாவது கெட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கான பிளட் ஃப்ளோ இருக்காது, ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா டிகே ஆகிட்டே இருக்கும். அந்த நீக்கு மேலே அது டிகே ஆகிட்டு இருக்கிறது தெரியுது. ஓகேங்களா, அது சொல்கிறான். அந்த மேன் ஒரு திக் பாலிமர் சாக்ஸ், அதாவது ரொம்ப டைட்டான சாக்ஸ் வந்து போட்டிருக்காரு. திக்கானது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பஃபியானுவாங்கள்ல. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து திக்கான ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னா, தின்னான ட்ரெஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. தின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும், திக்குனா கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. அந்த பாலிமர் சாக் போட்டிருக்காங்க. ப்ராபபிளி ஃபார் பேடிங்காக போட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபைன் அரே ஆஃப் இன்டர்லாக்கிங் பிளேட்ஸ் கவர் தம். ஸோ ஒரு இன்டர்லாக்கிங் பிளேட்ஸ் வந்து வச்சு அது வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். Delicate and fragile, they feel alien to the world around you, out of place somehow. ஹலோ அபுத்தூர் ராக்ஸ்டார் இஸ். எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், சீரியஸ் டைலாக். நாம ஏன் மனுஷனானோ, நாம ஏன் இங்கே செத்து போகக்கூடாது, நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. Whenever think about your life, this is what you think. Thanks bro, brothers bro, thanks for coming bro. Delicate and fragile. ஓகே, அது வந்து இப்போ வந்து இன்லேண்ட் எம்பையர்ன்றது அவனோட இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி. ஓகேங்களா, இஸ் அ பர்சன் who is an intelligence. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தானா அவனுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் வந்து இன்டலெக்சுவலாக வரும். இட்ஸ் மீ விசில். ஆனால் எனக்கு செம காம்பவுண்ட் நோ, வீட்டில் ஜியோ ஃபைபர் ப்ளஸ் ஃப்ளாலஸ் எலக்ட்ரான். என்ஜாய் மேன். டெலிகேட் அண்ட் ஃப்ரெஜைல். ஓகே, டெலிகேட்டாகவும் இருக்குது, அதே டைம் ஃப்ரெஜைல்னால் ஈஸியாக உடைய தன்மை கொண்ட விஷயங்கள் அப்படின்றான். தே ஃபீல் ஏலியன் டு த வேர்ல்ட் அரௌண்ட் யூ. அதாவது சம் அவுட் கேஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்க. ஏலியன்ன்றதுன்றது வினோதமான ஒரு விஷயமும் இந்த இயற்கைக்கு புறமான ஒரு விஷயமும் ஒன்று சுற்றி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அவுட் ஆஃப் பிளேஸ் சம்மவ். ஸோ வாட் இஸ் த ரீசன் மூவி யூஸா? நான் மூவிஸ் ரொம்ப பெக்குலராக தான் பிக் பண்ணி பார்ப்பேன். ஐ ஜஸ்ட் பேச்சுலர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட ரீசன் வந்துட்டு ஏன் பார்த்தேன்னா, இட் இஸ் அ மூவி, இட்ஸ் நாட் அ குட் மூவி, இட்ஸ் அன் மூவி தட் ஹாஸ் அன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் அதர் மூவி. நான் எல்லா மூவிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் அந்த பையன் வந்து எவ்வளோ இல்ட்ரேட் பண்ணாலுமே ஜஸ்ட் த உமன் கெஸ் கோஸ் அண்ட் ஜஸ்ட் அக்ஸ் அண்ட் ஜஸ்ட் கேன் என்ஜாய்ஸ். இல்லைனா ஒரு பொண்ணு சூப்பராக டாமினேட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயும் சில இடங்களில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கான சாலிட் எவிடன்ஸே இருக்காது. ஃபீவர் வந்தால் அந்த பொண்ணு லவ் பண்ணிடுமா மாதிரி இருக்கும். பட்
அதே டோன் வந்துட்டு மாலை நேரத்து மயக்கத்தில் வந்துட்டு நல்லாவே சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். தட் ஐ அப்ரிஷியேட். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வராக வகைப்படுத்தக்கூடாது. கல்யாணம் ஆகிட்டு ஒரு விஷயத்துக்குனாக அந்த பையன் ஏங்குவான், அந்த விஷயம் நடக்காது. பட் அந்த பொண்ணு எதனால அந்த பையனை வந்துட்டு வெறுத்துதோ அந்த பொண்ணு அதனால சின்ன ஒரு ஸ்ட்ராங் லைன் இருக்கும். பட் பேச்சுலர் அப்படி லைனில் இல்லை. பட் த எண்டிங் வாஸ் நைஸ். அந்த பொண்ணு வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்காக நான் கூட வாழணுமா அப்படின்னு கிடையாது சொல்லிட்டு ஐ கேன் ஜஸ்ட் லிவ் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. தட் வாஸ் நைஸ். தட்ஸ் குட் டேக் அவே. அந்த மூவிலேருந்து நான் எடுத்துக்கிட்டது அவ்வளோதான். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் ஃபிசிக்கல் ஆர் மென்டலி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு படம் பார்த்தேன், வாழ் பார்த்தேன், அண்ணாத்தே பார்க்கல. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பூமர் படம்லாம் பிடிக்காது. பூமர் திங்ஸ் தே ரிப்பீட் அது பிடிக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். நான் ஒன்லி ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் மட்டும் ரசிச்சுப்பேன். ஐ எம் லைக் a guy who just like Ford vs Ferrari, ஸ்டீவ் ஜாப்ஸ் மூவி, அந்த மாதிரி மூவி தான் பார்ப்பேன். இப்போ அவெஞ்சர்ஸ் உட்காந்து பார்க்கத்தோன்னா ரொம்ப போர் அடித்தா தான் பார்ப்பேன். அது மாதிரி இல்லை நான் ஏன் அந்த ஆண்மன என்ன பாவம் பண்ணுச்சு இறக்கி விடுங்க. அந்த ஆன்மா என்ன பாவம் பண்ணுச்சு, ரைட்டு. இஸ் a kind of spiritual guy, I think so. ஸோ இது வந்து சொல்லிட்டான்ல, இப்போ வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, அதுவும் உடையும் தன்மை கொண்டது இருக்குது. அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க வந்துட்டு வேறு யாரோ மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. அவுட் பிளஸ் ஆஃப் சம் அப்படின்றான். ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ இது அவன் லாஜிக்கான திங்கிங்னா சொல்லலாம். இது வந்துட்டு அது வந்துட்டு ஆர்மர் கிடையாது, இது வந்து பூட்ஸ் கிடையாது, இது ஏதோ ஆர்மர்னு நினைக்கிறேன். ஒரு பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு உடையோட ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். பாசிபிளி பார்ட் ஆஃப் லாட் செட். அதுதான் ஒரு பாதுகாப்பு அமைப்பு கொண்ட ஒரு சூட்டோட ஒரு பகுதி இது அப்படின்றான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 கேள்வி நம்ம வந்துட்டு அரைஸ் பண்ணலாம் நம்மளுக்குள்ளேயே. என்னென்னா, இது வந்து பூட்ஸாக இல்லைன்னா அப்போ என்ன, இது ஆர்மர்லேருந்து பிச்சு எடுக்கப்பட்ட போது இது எடுக்காமல் விட்டாங்களா அந்த கொலையாளிகள் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு இல்லைனா பின்னாடி வரலாம். ஸோ நம்ம திஸ் இஸ் வேலிட் பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு கொலை பண்ணவங்க 8 பேரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. 8 பேர் ஃபுட் ஸ்டெப்ஸில் 7 பேர் வந்து கொலை பண்ணவங்களா இருக்கலாம், கொலை பண்ணவங்க உதவுனவங்களா இருக்கலாம். மேபி ஒருத்தன் கொலை பண்ணிக்கலாம், மீது 6 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். 6 பேரில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, 7ஆவது ஒருத்தன் மட்டும் தான் தூக்கியிருக்கான். அந்த 7ஆவது ஒருத்தன் தூக்கும் போது தான் அது வந்து கால் தடம் ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு. அந்த கால் தடம் தான் 200 கிலோகிராம் இருக்க கால் தடம். ஸோ கன்ஃபார்மாக இவங்க வந்துட்டு எங்கேயும் மேலேருந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாட்டினப்போவே இப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த வெப்புலாம் அவன் நெஞ்சில் அளவுக்கு சிலந்தி வெப்பு விட்டுருக்க முடியும். அதுவும் இல்லாமல் அவன் கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகப்பாகவும் இருக்குது. சரி, சாப்பிட போகிறேன். ஜஸ்ட் யூ வேறுனாலும் இட்ஸ் ஓகே டு சே. ஓகே ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ, சாப்பிடுங்க. இது கொஞ்சம் ட்ரை, நீங்கள் தூங்கிடுவீங்க. சாப்பிடுங்க போய் சாப்பிடுங்க. இன்னும் பேட்ச்சு வரல போல இருக்குது. ஆமாம், ராஸ் மாமா வந்துட்டு டைம்லாம் சொல்ல முடியாதரா போடா அப்படின்ட்டான். அப்படி தான் டியூட் இருக்குது. அதாவது ஐ கேன் ஜஸ்ட் சே த டைம் ஆஃப் த பேட்ச் தே ஆர் ஒர்க்கிங். நீங்கள் நைட்டு போய் கேட்டிங்கன்னா they are working man, why are you disturbing, don't inbox, no chat with me, then why are you selling man like கேட்டிங்கன்னா I need a profit. சரி விடுங்க, எப்படியுமே அவர் எப்படியுமே அப்படியே பக்கு தான் கொடுக்க போகிறாரு. பார்க்கலாம். இந்த கேம் பெட்டர் ஆன ஆஃப் சைடு கோடி புண்ணியம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுத்த காசுக்கு எதுவும் நடக்குதுன்னு. இல்லைனா நான் வந்துட்டு கிரிக்கெட் இஸ் அ குட் கேம், பட் பிளேயிங் இட் த சேம் இஸ் அ ஹார்ட் சீரியஸ்லி when even it's not good. நான் சொல்கிறது இல்லை. ஸோ ஓகே, நம்ம இது கேட்போம். அதாவது அந்த பூட் வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறான். ஓகே, நம்ம வந்து இவன்கிட்ட கேட்டிருக்கோம். இது மாதிரி வந்து ஏதோ ஒரு பெரிய ஆர்மலேருந்து பிச்சை எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கிம் கிட்ட கேட்டிருக்கோம். கிம் வந்து என்ன சொல்கிறான், பார்த்தேன், எஸ் கரெக்டு, அவர் அப்படி தாங்க விடுங்க. கிம் வந்து என்ன சொல்கிறான், ஆமாம், வித் திஸ் நோட் புக் அண்டர் இஸ் ஆம் த லியூட்டனன்ட் க்ரௌச்சஸ் டு இன்ஸ்பெக்ட் த சோல்ஸ். ஓஹோ, நம்ம சொன்னோடனே ஆமாம் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு குனிஞ்சு நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி விஷயங்களை. வாங்க ஸ்டோரி எஸ்டிடி வாங்க போகிறோம். டெக்னிக்கலாக நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சாப்டோன்ஸ். அது வந்து சாபோட்டோன்ஸ் அப்படின்றாங்க. சாபோட்டோன்ஸ்லாம் என்னென்று செக் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ எம் பேட் வித் மை இங்கிலீஷ் பிகாஸ் திஸ் பீப்புள் ஸ்பீக் இன்டலெக்சுவல் இங்கிலீஷ். சாபோட்டூன்ஸ், டூன்ஸா டோன், அது டான். ஓகே, சாபோட்டோன்னா என்ன அர்த்தம்? Sabotage does mean sabotage. College level non-armor food defense male. ஓகே, ஷூ தான் அது, ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்மரஸ் ஷூன்ற மாதிரின்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. மேபி அதுவாக இருக்கலாம் அப்படின்றான். ஒரு ஆர்மர் ஷூவாக இருக்கலாம். ஸோ ஓகே. Oh, the lieutenant uses a memo technique, A6. That's not just any notebook. It's a classic. ஸோ இப்போ வந்து நம்ம மூளை என்ன நோட்டீஸ் பண்ணுதுன்னா, நம்ம கூட இருக்க லூட்டனண்ட், அதாவது நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தன் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு புக்கை யூஸ் பண்ணுறான் அப்படின்றத மட்டும் அது நோட் பண்ணுது. அது வந்து சாதாரண நோட் புக் கிடையாது. இது வந்து ஒரு கிளாசிக்கானதுன்னா தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அது எப்படி சொல்கிறது, கிளாசிக் இஸ் சம்திங் பழசானது. பட் ஆனால் அது கிடைக்கிறது கஷ்டம் மாதிரி வச்சுக்கோங்க. கன்ஜஸ்ட் டேர்ம் எவ்ரி வேர்ட்ஸ் மீனிங் கரெக்டில் எல்லா வார்த்தைக்கும் ஒரு அர்த்தத்தை உண்டாக்க முடியாது தமிழில். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் என்ன தோணுதோ அதை கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக, பிகாஸ் இங்கிலீஷ் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். ஸோ அதை அவன் நோட்டீஸ் பண்ணுது அவன் மூளை. ஸோ இப்போ வந்து ஃபர்காட் அபவுட் த புக், அந்த புக்கை பற்றி மறந்துடு. அவன் நோட் புக் என்ன கிளாசிக்கை வச்சான்னா என்ன, ஸ்பெஷலாக வச்சுருந்தா என்ன, டெல்மி அபவுட் அவன் பற்றி சொல்லி. தேங்க்ஸ், சூப்பர் யூஸ்ஃபுல் டு நோ. ஓகே, It's clearly some manner of super நம்ம armor மூளை கிட்ட or கேட்குறோம், future armor. அதை பற்றிலாம் நீ ஏன் யோசிக்கிற, Super future armor. அவனோட ஆர்மரை பற்றி கேளு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம மூளை என்ன சொல்லுன்னா, அது வந்துட்டு பார்த்தாலே தெரியுதுலப்பா, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு மேனர் இருக்குது, சம் மேனர், அதாவது வந்துட்டு ஒரு சூப்பர் ஆர்மர், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு ஆர்மர் மாதிரியே தெரியுது பாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வருங்காலத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆர்மராக கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு இது வந்து வருங்காலத்தில் இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்மராக இருக்கலாம். ஐ எம் யூஸ்லெஸ், நான் ஒரு எதுக்குமே உதவாத ஆள், அது மாதிரி அவன் ஜஸ்ட் ஒரு அதுக்குள்ளேயே தாட் வருது. நீங்கள் ஜஸ்ட் யோசிப்பீங்க, தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு, எதுக்கு தண்ணி குடிச்சிட்டு ஏந்துட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி தாட்ஸ் தான் இது மூளை கொடுக்குறது. மேபி இருக்கலாம், நான் இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நான் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டோட பெர்ஸ்பெக்டிவ் அப்ளிகேட் பண்ணுது. வாட் கைண்ட் ஆஃப் ஆர்மர் இஸ் திஸ் எக்ஸாக்ட்லி? இதை நம்ம மூளையை தாண்டி நம்ம நேராகவே அவன்கிட்ட கேட்கணும். Ceramic plate, zirconium dioxide most likely. This is where the make would be. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது வந்து ஒரு செராமிக் பிளேட் அண்ட் சிர்கோனியம் டை ஆக்சைடு வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அதை வச்சு தான் பண்ணியிருக்கணும் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் வேர் த மேக் குட் பி அப்படின்றான். ஸோ இப்படி தான் அது பண்ணியிருக்கணும். அப்போது எங்கே பண்ணியிருப்பாங்க? Under the hill. Fair weather. ஓஹோ, Fair weather model ஐயா, T500V. விசாரணை முடிந்ததும் கொலையாளியை இதே மாதிரி தொங்க விட்டுடுங்களையா தெரி விஜய். எஸ், எக்ஸாக்ட்லி. கவலைப்படாதீங்க ராஜேந்திரன், ஒரு டீ சொல்லுங்கள், தொங்க விட்டுருவோம். நம்மளாம் இருக்க போகிறோம் கடைசியில் வில்லனா. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம எவிடன்ஸ் இருக்குது. போனால் நோட் புக் வச்சுருக்கிறான், அங்கே போனால் கன்று வச்சு தலையில் சுடுற மாதிரி டான்ஸ்லாம் போட்டிருக்கான். ஸோ தெரில பெரிய பசங்க ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஒரு அண்டர் த ஈல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வெதர் இருக்குது. அது அந்த பூட்டை திருப்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் எழுதியிருக்கு, T500, ஒரு கோடு போட்டு VE அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நான் வந்து இது என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இது வந்து பெட்ரஸ் எனாமல்ன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு நேம் திஸ் அட்வான்ஸ் ஸ்டெப். இது அதான் ஆக்சுவலி நம்ம மூளை சொன்னது தான். நம்ம மூளை என்ன சொல்லிச்சு, இது வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு பொருள், இது வருங்காலத்துக்கு பாதுகாப்பு அமைக்கம் கொண்ட பொருள்னு சொல்லிச்சுல, அதான் அவர் சொல்கிறாரு. பட் டெக்னிக்கலி சொல்கிறாரு. டெக்னிக்கலி எப்படி சொல்கிறாருன்னா, கிட்ட போய் பார்த்துட்டு இந்த மாடல் சீரிஸ் பார்த்துட்டு ஓகே இது வருங்காலத்துக்குரியது அப்படின்ற, வருங்காலத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ த மெட்டீரியல் லுக்ஸ் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர், நாக் ஆன் த பூட். A small bell-like sound fills the air, like tapping on the side of a porcelain cup. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வந்து பூட்டை தொட்டு நாக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இப்போது ஒரு 7 நாள் ஆச்சு ஒருத்தன் செத்து கிடந்து, அவன் தொங்கிட்டு இருக்கான், ஸ்டில் அது ஹேங் ஆகிட்டு இருக்குன்னா அந்த பூட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப இதுவாக இருக்கணும். ஸோ அதனால் தட்டி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சவுண்டு வருது காற்றுல. என்னென்னு வருதுன்னா, யாரோ தட்டுற சத்தம் வருது. அதை நம்ம தான் ஒரு ப்ரொக்ளைன் கப்பை வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் ஏற்படுற ஒரு சவுண்டு தான் வருது. It's anything but. This material is a kinetic redistributor. It spreads kinetic energy horizontally from plate to plate, dissipating it entirely. See? ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, இது வந்து நம்ம தட்டி பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், இது வந்து உடையிற தன்மை கூடங்கிற மாதிரி இருக்கே, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையேன்னு மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எது வேணா இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இது ஒரு மெட்டீரியல் வந்து கினெட்டிக் ரீடிஸ்ட்ரிபியூட்டர். இது கினெட்டிக்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண தன்மை கொண்ட ஒரு பூட். இது வந்து கினெட்டிக் எனர்ஜி ஹரிசாண்டலாக, அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்ப்ரெட்
பண்ணக்கூடிய விஷயமானது. இது ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட் வரைக்கும் அது வந்து நகர்த்த தன்மை கொண்டது. டிஸ்பைட் என்டையர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் அது ஹரிசாண்டலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அங்கே மன்னனியா பாயிண்ட்ஸ் டு த பூட்ஸ் அண்ட் அதான் கை காமிச்சு சொல்கிறான். அதை வந்துட்டு Faint organic lines cover the plates where they separate into smaller ones. These plates then divide into smaller plates until there are hundreds of them altogether. ஆங்கிடு மேனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சொல்கிறது வந்துட்டு நிஜமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணுறோம். ஒரு மைக்கத்தில் ஒரு ஆர்கானிக் லைன் அந்த பிளேட்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கானிக் லைன்ஸ்னால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, பூக்கள் வந்துட்டு ஆர்கானிக்காக அதை சுற்றி கவர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணணும்னா அதை செப்பரேட் பண்ணணும் அந்த ஸ்மால் ஒன்ஸை. தீஸ் பிளேட்ஸ் தென் டிவைடட் இன்டூ ஸ்மாலர் பிளேட்ஸ். ஒரு ஆர்கானிக்கான விஷயம் சுற்றி நடக்கும்போது அது வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் 100 ஆஃப் தெம் ஆல் டுகெதர். எல்லாமே அந்த 100மே வந்து வேறு மாதிரி கிட்டத்தட்ட எப்படி உங்களுக்கு கிளியராக நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி சொல்கிறதுனா, அவனோட காலில் இருக்க ஒரு பிளேட் வந்து ஹரிசாண்டலாக ஸ்ப்ரெட் ஆகும் லைக் அ ஸ்கேட் போர்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. Like whirls of floorboards, the design looks organic, influenced by highly resistant wood materials like lignum vitae and ebony perhaps. ஓகே, நான் நேம்ஸ் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் ஹோல்ஸ் ஆஃப் ஃப்ளோர் போர்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்துட்டு அந்த ஸ்கேட் போர்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து லைக் ஹோல்ஸ் ஆஃப் ஃப்ளோர் போர்ட்ஸ்ன்றாங்க. த டிசைன் லுக்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹெவிலி ரெசிஸ்டன்ட் வுட் மெட்டீரியல். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கனாவே ஒரு ஆர்கானிக்காக இருக்குது. அது இல்லாமல் வந்து இது வந்து ஹைலி ரெசிஸ்டன்ட் வுட் மெட்டீரியல். ரெசிஸ்டன்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்ப்புத்தன்மை, ரெசிஸ்டன்ஸ்னுவாங்க. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எதிர்ப்புத்தன்மை இருக்கும்னுவாங்க. ஸோ இது வந்து அதிகமான எதிர்ப்புத்தன்மை மரம் சார்ந்த பொருட்களுக்கு மேலே இருக்குன்றாங்க. ஸோ அதுதான் இவங்க சொல்ல வருது. அப்புறம் லைக் லிங்கம் விட்டு அண்ட் எப்படியோ அதுக்கு மேலேயும் அதுக்கு எதிர்ப்புத்தன்மை இருக்குன்றத சொல்கிறாங்க அவங்க. That remind me of அது என்ன நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதுன்றது கேட்போம். The trees were made of porcelain. This is what their cross sections would look like. ஸோ இந்த ஒருவேளை இந்த மரம் ஒரு போர்சிலினால் உருவாக்கப்பட்டிருந்ததுன்னா அதோட கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது கிராஸ் செக்ஷன்னா அதோட ஈடுபாடுகள் உடம்பின் மீது ஒரு ப்ரொக்ளைன் மரமாக இருந்தால் அது இப்படி தான் அந்த ப்ரொக்ளைனோட மெட்டீரியலை வந்துட்டு எதிர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வுட்டு வந்துட்டு அது வந்துட்டு ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியலாக இருந்தால் அதோட தாக்கம் இதுக்கு ஏற்படும். ஸோ அதனால அது ஃப்ரெஜலாக இருக்குது. ஸோ சிம்பிள், திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. அவன் தொங்கிட்டு இருக்கான், அவன் காலை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவன் காலை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா இது வந்துட்டு அது சாதாரண கால் கிடையாது. அது மனுஷனோட கால் தான். ஸோ இது சாதாரண ஷூ கிடையாது. ஏன்னா அந்த ஷூவோட மொத்த ஃபிட் அயன்மேன் மாதிரி இருக்குது. மேலே கார்மெட் பாடி பிச்சு போட்டிருக்காங்கன்ற ஒரு டவுட் வருது. அதை கேட்க போகிறார் நம்ம ஆள். அதை கேட்க போகும்போது என்ன ஆகுதுன்னா இது என்ன மெட்டீரியல் நம்ம ஆள் சொல்கிறாப்புல நம்ம தட்டி பார்க்கும்போது அந்த மெட்டீரியல் மாதிரி சவுண்ட் ஆகலை, அது ப்ரக்ளைன் மாதிரி தான் சவுண்ட் ஆகுது. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்கும்போது மேபி இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பிளேட்ஸ் இருக்கலாம் அதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிளேட்ஸ் இருந்தால் அது எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்களோட இமேஜினேஷனுக்குள்ளே போகிறாங்க. பட் ஆனால் ஏன் வந்து அது வீக் ஆகிடுச்சு ஒரு ஆர்மரஸ்ட் பார்ட் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து வுட்டுக்கு ரெசிஸ்டிவாக இருக்கும், ஹைலி ரெசிஸ்டிவாக இருக்கும், எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்புத்தன்மையை தாங்க முடியாமல் அது அந்த திறன்களை இழந்து ஃப்ரெஜைலாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். போதை மாறி புது மாறி கொலை பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, போதை மாறி வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னமோ நீங்கள் தான் வில்லன்னு இருப்பீங்க சார், அதிகமாகவே இருக்குது தலைவர், வாய்ப்பு இருக்குது. None of you over the lines. Okay. A smooth, glossy surface fractures into ever more intricate interconnections, peaking on the right sabaton, where you notice a smooth glass. Okay, ஒரு ஸ்மூத்தான கிளாஸான சர்ஃபேஸ் வந்து fracture into ever more interconnection peaking on the right sabaton when you notice. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் ஃப்ராக்சர், ஒரு முறிவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஒரு ஸ்மூத்தான மின்மினுப்பு தன்மை இல்லை கண்களுக்கு ஈர்ப்புத்தன்மை கொண்ட ஒரு இடம் வந்துட்டு ஒரு முறிவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு. கரெக்டாக அது வந்து ரைட் சைடில் வந்து சாப்டான் இருக்கு. நீ நோட்டீஸ் பண்ணியிருந்தா வெரி நோட்டீஸ். Wells are in the shape of a letter and number combination E50 100 1000. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா
இப்போ வந்து இந்த மொத்த விஷயத்துலையும் வந்துட்டு ஒரு ஷேப் ஆஃப் லெட்டர் இருக்குது. இவன் இறந்து போனது வந்துட்டு ஒரு நம்பரின் மீது அவன் குறிப்பிடுகிறான். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு ஒரு 8 பேர் 7 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரின் மீது குறிப்பிடும் போது E50.100.1000. ஏன்னா வந்துட்டு இவன் ஒரு புத்திசாலி. ஸோ இந்த புத்திசாலி வந்துட்டு அந்த ஷேப் ஆஃப் லெட்டரை வந்து மீன் பண்ணுறான். மேபி ஒரு டிடெக்டிவாக இருக்கும் போது அவன் எப்படி தொங்குறான்றதை நீங்கள் ஒரு நம்பர்ஸ் மூலம் பாயிண்ட் பண்ணுவீங்க. இப்படி பாயிண்ட் பண்ணும்போது இதை எப்படி தொங்க வச்சுருப்பாங்கன்ற காம்பினேஷன் E50.100.1000 இருக்கலான்றான். திஸ் இஸ் சீரியல் நம்பர் டு பி ரைட் சப் 10. Good. Can you read it to me? எனக்காக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இ டிப்ஸ் த ட்ரையிங் பால். அதாவது எனக்காக படிக்கும் போதுமா கேட்டிருக்கான். லுக்ஸ் லைக் தெர் இஸ் சீரியல் நம்பர் வந்து ரைட் சாப்பிள்டன். அதாவது ரைட் சாப்பிள்டனில் வந்துட்டு அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல. எனக்காக படிக்க முடியுமான்ற மாதிரி கிம் கேட்குறாரு. X54156745678222. நம்ம பொய் சொல்லலாம், உண்மையை சொல்லலாம். ஓகே, நம்ம உண்மையாக பேசலாம். We have a make and a number. That's something. We can use the radio in my kinema when we're done. Either station can chase it for us. ஸோ இது மூலிமா நம்ம கரெக்டாக நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். பொய்யா சொல்லியிருந்தோம்னா ரன் த நம்பர் அந்த விக்டம்ஸ் ஆர்மர். ஸோ அந்த நம்பர் நம்ம ரன் பண்ணுறோம். மேக் அண்ட் நம்பர். ஓகே, ஸோ நம்ம ஏதோ ஒன்று நம்பரை உருவாக்கியிருக்கோம். தட் சம்திங் ஏதோ ஒன்று வினோதமாக இருக்குது இதில். அண்ட் யூஸ் இது வந்து இந்த நம்பரை வந்து நம்ம ரேடியோவில் பயன்படுத்தலாம் இன் கினிமியா. ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இது வந்துட்டு கினிமியாவில் யூஸ் பண்ணி இந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கேஸுக்காக பயன்படுத்தலான்றாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து எதை குறிக்குது நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அவன் அந்த ஜஸ்ட் பின் பாயிண்டிங் இந்த டெட் பாடிஸ்ன்னு நினச்சிக்கிட்டோம். பட் ஆனால் அந்த பூட்டோட ஒன் ஆஃப் த கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பில் நம்பர், அந்த கோட் நம்பர் மாதிரி. ஸோ இந்த நம்பர் மூலிமா நம்ம ரன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு. அந்த ஃபோன் நம்பர் நம்ம கால் பண்ணோன்னா இல்லை கினிமியாவிலேருந்து கேட்டோம்னா மேபி இந்த ஆர்மர் செட் எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், யார் வாங்கினாங்க கண்டுபிடிக்கலாம், அது மூலிமா யார் கொலை பண்ணான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் ராங் ஆங்கிள், பட் இப்போ கரெக்டான ஆங்கிள் போயிடுச்சு. ஒரு த ரெஸ்ட் ஆஃப் இட் இதெல்லாம் எங்கே போச்சு? ஸ்கேமேஜர் பை த லோக்கல்ஸ். Piece by piece. He's been out here for 7 days. It would be odd if they didn't. ஸோ வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம என்ன கேட்டோம்னா மிச்ச பார்ட்ஸ்லாம் எங்கே போச்சு? ஏன்னா வந்துட்டு கால் மட்டும் தான் இருக்குது, தொடைக்கிட்ட இல்லை, வயிறுக்கிட்ட இல்லை, கழுத்து கைக்கிட்டலாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது யாரா எடுத்துருப்பாங்களா நம்ம கேட்குறோம். இல்லை கரெக்ட், ஆமாம் எடுத்துருக்கலாம். பீஸ் பை பீஸ் ஒவ்வொரு நாள் ஒருத்தர் வந்து எடுத்துருக்கலாம். 7 நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். We should keep a lookout for these species. The armor could yield information. This is one thing he might actually know. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாப்புலனா, இது வந்து நம்ம ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஷுட் கீப் அ லுக் அவுட் ஆஃப் திஸ் பீஸ். இந்த மாதிரி பீசஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆர்மர் குட் ஈல்ட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஒரு ஆர்மர், அதாவது இந்த பாதுகாப்பு தன்மை கொண்ட ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈ நாட்ஸ் டுவர்ட்ஸ் கூனோ. அதாவது அந்த கூனோவை பார்த்து, கூனோ மாமா பார்த்து தலையாட்டுறாரு. சி ஐயிங் யூ. அவன் பார்த்துட்டே இருக்கான் நம்ம என்ன பண்ணுறது. அந்த கூனோ டேபாஸ் ப்ரோ, அந்த கூனோ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஷுட் கீப் அ லுக் அவுட் ஃபார் திஸ் பீஸ். கூனோ தான் விம்சு ப்ரோ, சொல்லிவிடுங்க. வணக்கம் தலைவரே. ஒன்றுமே அவளை என் ஈஸ்வரன் இது வரைக்கும் நான் சொல்கிறேன். டெட் பாடி போய் பார்க்க போனால் அவன் வந்து எப்படி இருந்தாலும் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி அவன் பூட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணால் அது வந்து ஒரு ஆர்மர் பீஸு, ஒரு கம்ப்ளீட் ஆர்மர் பீஸுன்னாங்க. என்னடா கம்ப்ளீட் ஆர்மர் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் பீஸ் எங்கே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி கிம் நம்ம கூட இருக்கவன் சொன்னான். ஸோ அதை நம்பி வந்துட்டு இது நல்லா ஆர்மர் பீஸ் தொட்டு பார்த்தா இது வந்து ப்ரொக்ளைன் கப்போட அளவுக்கு ஃப்ரெஜராக இருக்குது. ஏன்னா இந்த ஆர்மர் வந்துட்டு வுட் மெட்டீரியலுக்கு வந்து ரெசிஸ்டிவாக இருக்குமா, அதாவது எதிர்ப்பு தன்மை கொண்டதான். ஸோ அதனால் ஃப்ரெஜல் ஆகிடுச்சு. ஸோ மீதி பார்ட்ஸ் வந்து அதுவும் இல்லாமல் அதோட பின்னாடி ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பரை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் ரன் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி ஆர்மர் யார் வாங்கினான்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது வந்துட்டு என்ன சொல்கிறது, மீதி பார்ட்ஸ்லாம் யாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த உடம்புலேருந்து. ஏன்னா அந்த கால் மட்டும் இருக்குது, தலை, வயிறு, தொடை இருக்க பார்ட்ஸ்லாம் யாரெல்லாம் எடுத்து போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு சொல்கிறாரு. வி ஷுட் கீப், அதான் இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், இதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஆர்மரை பற்றி பார்த்துக்கிட்டே. ஏன்னா அது இந்த மாதிரி ஆரம்பம் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு சொல்லும்போது நம்ம கூனா மாமா வந்து நம்மளை பார்க்குறாரு. ஐயிங் யூ சஸ்பீஷியஸ்லி, அப்படியே திருட்டுத்தனமாக பார்க்குறாரு. சரி என்ன மனுஷன்யா இவன். மேபி he was just wearing these boots and there is not rest of the armor.
ஸோ அவன் வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி அவன் வந்துட்டு பூட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பான், ஆர்மர் போட்டிருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது அவன் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க, இது மாதிரி அவன் வந்துட்டு பூட்ஸ் மட்டும் போட்டிருக்கலாம்ல, ஏன் ஆர்மர் போட்டிருப்பான்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் முட்டாள்தனமான கேள்வி, இப்படியும் ஒருத்தன் அப்படி போட்டுட்டு இருப்பான். The sabatons dangle off the man's decaying form, ageless and synthetic. ஸோ அந்த மேன் இன்னும் கெட்டு போயிட்டே இருக்கான். அந்த வயசுக்கு முரண்பாடாகவும் அவன் வந்துட்டு இன்னும் உடம்பு கெட்டு போயிட்டே இருக்கு, மோசமாகிட்டு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. சாப்பிட்ட டேங்கிள்ஸ் ஆஃப் த மேன், அது இன்னும் அது அந்த சாவுக்கு அப்புறம் இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு அவனை உணர்ந்து அதை கொலை பண்ணதுக்கப்புறம் அவன் உடம்பு இன்னும் கெட்டு போயிட்டே இருக்கு, தேஜ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெட்டீரியல் லுக்ஸ் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். How could this man afford such expensive hardware? That's for us to find out. அதான் நம்ம வந்து கேக்குறோம். Implied he was security personnel for the harbor company. This confirms my own assumptions. ஸோ நம்ம வந்து என்ன கேட்குறோம், எப்படி ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு வந்துட்டு இப்பேற்பட்ட ஹார்ட்வேரை வந்து வாங்குற அளவுக்கு காசு இருந்ததுங்கும்போது தட்ஸ் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட். நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். செக்ஸ் இஸ் நோட்ஸ், அவன் நோட்டை செக் பண்ணுறான். மிஸ்டர் கேட் இம்ப்ளைட் வாஸ் அ செக்யூரிட்டி பர்சனல் ஆஃபர் தான். ஓகே, அப்போ வந்து கேட் வந்து சொன்னார்ல, அவர் தான் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பர்சனாக இருந்தார் ஹார்பரில். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அந்த அசம்ஷனை. ஸோ மேபி அவர் வந்து எதனா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிஷியல் ரிப்போர்ட் திஸ் லுக்ஸ் பிரிட்டி அட்வான்ஸ் ஃபார் செக்யூரிட்டி. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குல்ல இந்த பூட்ஸ். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு I agree. This equipment is way beyond what a guard can afford. அப்போ வந்துட்டு இவன் வந்து சொல்கிறான், நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி செக்யூரிட்டி கார்டுகள்லாம் அது ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது கிம் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், பட் உண்மைதான் இது வந்துட்டு திஸ் எக்யூப்மெண்ட் இஸ் வே பியாண்ட், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வாட் அ கேர்ட் அதாவது ஒரு கார்டால் இது வந்து வாங்கவே முடியாத மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லுக்ஸ் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். The stench fills your nostrils. As you push downward, an ominous creaking sound comes from above. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பூட்டை பிடிச்சி இழுக்கிறோம். இழுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு ஆமனைஸ் க்ரீக்கிங் சவுண்ட், ஒரு மாதிரி கிளியிறது, ஏதோ ஒரு மாதிரி சத்தம் ஏற்படுது, மேலேருந்து வருது. ஸ்டாப்னு சொல்கிறான். கேம் வச்சு ரசம் சாதம் வேணுமா அப்படின்னு சாப்பிடுங்க. நிப்பாட்டுன்னு நம்ம கூட இருக்க கிம் சொல்கிறான். த லிட்டர்னன் வாய்ஸ் இஸ் ஷார்ப், ரொம்ப ஷார்ப்பாக கத்துறாப்புல. வித் த பூட் அண்டர் யுவர் ஆர்ம். அவன் டக்குன்னு பார்க்குறான், நம்ம பூட்டு பிடிச்சி கூட வந்துட்டான்டா. கூட வந்துட்டு அவன் வந்து தலையை பிடிச்சி இழுக்க போகிறான் அப்படின்னு போய் சொல்கிறான். ப்ரூட்டல், அட நாயே, நான் காலை பிடிச்சி தாண்டா இழுக்கிறேன், கூனை இனியே கோளார் ஆகிட்டான் நடுவில். ரைட்டு. You're about to pull his head off. ஓ, மேலேருந்து கீழே கட்ட விடும்ல. ஓகே ஓகே, do it homo. I'm not homo. Do what? நீ எது வந்தாலும் பண்ணி தான் ஆகணும் புரியுது. Stop obsessing about your sexuality, officer. You are about to seriously compromise the coroner's case. அவன் வந்து ஹோமோனா ஹோமோசெக்சுவல் ஆகுது, ரைட்ரா. அந்த கோனோசிஸ் இருக்கான்ல, கோனோசிஸ், அவன் வந்து சொல்கிறான் டூ இட் ஹோமோ அப்படின்னோடனே ஐ எம் நாட் ஹோமோன்னு சொன்னோடனே இவன் வந்துட்டு கிம் வந்து சொல்கிறான் அப்யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஆஃபீஸரை ஒரு இதை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Indeed, from this angle, it does look like the neck isn't going to take much more. Being dead for a week has all but liquefied his muscles. ஓஹோ, அது வந்து நம்ம மூளை என்ன சொல்லுதுன்னா, இன்டீட் இருந்தாலும் ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா இட் டஸ் லுக் லைக் நெக் இஸ் நாட் கோயிங் டு டேக் மச் மோர். ரொம்ப பிடிச்சிட்டு இருக்க போதில்ல, இறந்து போனதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ பட் லிக்விஃபைட் இஸ் மசில்ஸ், ஆனால் அவனோட மசில்ஸ் வந்துட்டு இதமாக பிடிச்சி வச்சிருக்கு. வேக்சின் போட்டியா ஃப்ரெண்ட்? மண்ணெண்ணி அங்கே போட்டிருப்பாங்க. What are you trying to achieve anyway? Why are you hanging on to that boot? ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அவன் வந்து என்ன கேட்குறான்னா, எதுக்கு நீ அதை பிடிச்சிட்டே இருக்க, நீ என்ன அது மூலயமா சாதிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒய் ஆர் யூ ஹேங்கிங் அந்த பூட், எது தொங்கிட்டு இருக்கு அந்த பூட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த பூட் வந்துட்டு குட் கோ சூப்பர், ரொம்ப நல்லா போகலாம் வித் மை பெல் பாட்டம் பேண்ட்ஸ். ஓ மை கேட், ட்ரைங் டு அச்சீவ் எனிவே
ஒயர் ஹேங்கிங் அதை போட்டு கேட்டிருக்கான். எதுக்கு நீ அதை பிடிச்சிருக்கான்னு அதுக்கு மாதிரி சொல்லலாம். தீஸ் பூட்ஸ் குட் கோ சூப்பர் வெல் வித் மை பெல் பாட்டம் பேண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சொன்னால் கதவி ஊற்றுவோம். தீஸ் அட்வான்ஸ் எனிமி டெக்னாலஜி conductive RP not detected. You are close into the boot. You say the expense not I put on them. Then some illusory. Oh, I'm sorry. I did not. I just thought I could try. How many clues do you need? You already found the number. Besides. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சொன்னோம் இல்லை அந்த க்ளூக்குள்ளே அந்த ஷூக்குள்ளே எதனா இருக்கலாம்ல இது மாதிரி கட்டணும். இல்லை ஆல்ரெடி நிறைய கண்டுபிடிச்சிட்டேன், நம்மளுக்கு நிறைய நம்பர் இருக்குது அப்படி சொல்லி அதை போட்டு கட்டணும். There's no way you're getting them off. All the organic matter in his body has been flowing down into the boots. They are fused to his feet now. Why do you think the locals haven't scavenged them yet? ஓஹோ, நீ எதுக்கு வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ அது மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி அவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் உருகி ஊற்றிட்டு இருக்கு. ஏன் அந்த காலை பாட்டில் அவங்க எடுக்காமல் இருக்காங்கன்னா தலை பிச்சுக்கிட்டு வந்துடுறதுக்காக தான் அவங்க வந்து எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதனால லோக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ் அது மேலே கை வைக்கலன்றாப்புல. You're sure there's a way to peel them off, but first the body needs to be down, and second, it would probably be better if the lieutenant wasn't. Fan army. You are sure there is a way to peel them off? ஏதாவது ஒரு வழி இருக்கணும் கன்ஃபார்ம். பட் the first body needs to be down கீழே வந்தாகணும். We probably better if the sounds like a pan except. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலான்றாங்க. The anticipation makes you crack your fingers. Feels nice and cracky. ஓகே, ஸோ நம்ம கீழே இறக்கிட்டதுக்கு அப்புறமே அதை எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. த ஆன்டிசிபேஷன் திரும்பியும் ஒரு காப்பி லைட்டா இருங்க. டிஸ்பியூட் போட்டேன், அதுக்கு எதனா வந்துச்சு. நம்ம டிஸ்கோலிசியம்க்கு தான் நினைக்கிறேன். After being a dispute, I guess I say the proper language still valid. What does it mean? Nanda புரியுது. The anticipation makes you crack your fingers, feels nice and cranky. ஸோ இப்போ வந்து அந்த ஆன்டிசிபேஷன் என்ன ஃபீல் ஆகுதுன்னா நமக்கு வந்து கைகள் உடைக்கப்பட்ட மாதிரியும் அது இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுதான். ஏம்பிளே இருக்கீங்க, அதாவது நம்ம மேலேருந்து கீழே இறக்கி வைக்கலாம்னு சொன்னோடனே இப்படின்னா நமக்கு உடம்புல ஃபீல் ஆகுது. வாட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன் டு த பூட்ஸ் தென். ஸோ அப்போ அந்த பூட்ஸ்க்கு என்ன ஆக போகுது? ஓகே காட் இட். அது கேட்டோன்னா சீக்கிரமாக கேட்பான், நமக்கு இதே சொல்லிடுவோம். Processing will take care of them. With the situation in the morgue, it will yield nothing. But we must pick our fights. Should we continue? ஸோ அவன் வந்து சொல்கிறான், ஓகே எனக்கு புரியுது, நம்ம அப்படியே பண்ணிடுவோம். ஃப்ரெண்டு லாஸ்ட்டு அட்டாக் பண்ண நான்வெஜ் சாப்பிடக்கூடாது போல் அப்புறம் மேக்ஸிமம் போட்டால் அப்புறம் சேடல் லைஃப் பண்ண அது நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஒன்று தான் ஆகலை, தெரில உங்களுக்கு என்ன கதையோ. நீங்கள் சாப்பிட்னா சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டேன். எனக்குலாம் ஒன்றும் இல்லை. ப்ராசஸிங் வந்துட்டு ப்ராசஸிங் வந்து இதை பார்த்துப்பாங்க, அந்த பூட் எடுக்கிறது அந்த கீழே இருக்கிறதுலாம். த சுச்சுவேஷன் இந்த மார்க்கு இட் வில் ஈல் நத்திங். இது வந்து எதுவுமே நம்மளுக்கு கொடுக்காது. பட் வி மஸ்ட் பிக் அவர் ஃபைட்ஸ். நம்ம அதுக்கான தேடல்களில் ஈடுபடணும். வி லுக்ஸ் டுவர்ட்ஸ் த பூட்ஸ். நான் வந்து பூட்டை பார்க்குறேன். ஷுட் வி கண்டினியூ? அந்த மெட்டீரியல் லுக்ஸ் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். It is. It's expensive. இங்கே இருக்க பிளேஸுகளில் இருக்க மாதிரி இல்லை இந்த மெட்டீரியல். ஆமாம், இது வந்து ஆமாம் நீ சொல்ல கரெக்ட் தான். இது வந்து ரொம்ப விலை மதிப்பு கொண்டது தான். அந்த லிட்டர்ன் ட்ராஸ் லைன் இந்த கண்டென்ஷன் ஆன் த கிராமிக். இந்த லுட்டன் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பேன் இந்த கண்டென்ஷன். This index finger. Oh, index finger. We've requested similar material for our tactical units for years now. The constabularies deemed it too costly. In that time, we've lost 6 men to semi-automatics. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது வந்துட்டு we are request similar material for our tactical unit. எங்களோட யூனிட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு கன்செப்ட்லி பார்த்தேன்னு வச்சுக்க ரொம்ப காஸ்ட்லி அது. The time we lost 6 men to semi-automatics. Semi-automatics ஒர்க்கில் வந்து 6 பேர் வந்துட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. For a full set, about 4 years of wages. ஒரு மொத்த செட் ஆஃப் ஆர்மர் வேணும் 4 years of wages per For the northwest region of Revachol, an officer's average yearly income is 5,500 rial, unadjusted for rank. இது வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ஆஃபீஸரோட சேலரி 5,500 ரியல்ன்றாங்க. வெயிட் மை இயர்லி பேஸ்
Thanks a lot, I do. Not too much, yes. ஸோ என்னோட இயர்லி பே வந்து 5500 ரியல் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அவ்வளோதையும் கிடையாது, பட் ஆனால் ஓகே. சவுண்ட்ஸ் பண்ணி நோ. It's a sorry situation, I agree. நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம 5500 இது இருந்தாலுமே நம்மளால் வந்துட்டு நம்ம ஹாஸ்டல் பில்லை பே பண்ண முடியல அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்றான், ஒத்துக்கிறேன். பேக் அண்ட் லுக் ஆஃப் த காப்ஸ். The cadaver slowly twists on the cargo belt, his torso covered in tattoos and extremities blotched pink and blue. Inspect the belt. Belt inspect பண்ணுவோமா friends? The hangman's knot is pulled tight by the weight of the corpse below. Yellow, hard-edged polyester cuts into his neck. Above, a sliding buckle ties the belt to the branch. Oh my god. The hangman's knot வந்து is pulled tight by the weight of the corpse below. அதாவது ஒரு அந்த பெல்ட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மேலே வந்து தொங்க விட்டுருக்கிறது வந்து ஒரு நாட் இருக்குன்றாங்க, டைட்டாக வந்துட்டு இது காப்ஸ் பிலோ. ஓகே, அது தொங்க விடும்போது ரொம்ப ஒரு இதோட தொங்க விட்டுருக்காங்க. எல்லோ ஹார்ட் எட்ஜ் பாலிஸ்ட் கட்ஸ் இன்டு ஹிஸ் நெக், சென்சரி பக்கல் டைஸ் இன்டு த பெல்ட் ஆன் த பிரான்ச். ஒரு பக்கல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அந்த பிரான்ச்சோட, ஒரு கழுத்தோடு அது வந்து மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணுது. This is a steel reinforced cargo lashing belt. Big brother of the regular cargo belt. It's used for tying cargo under 6-rotor airships. இது வந்து ஒரு 6 ரோட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மோட்டர்னுவாங்க. சரி, ரோட்டார்ன்றது ரொட்டேட்டிங் பார்ட்டுன்னுவாங்க ஓகேங்களா ஒரு மோட்டாரில். ஸ்டேட்டார்ன்றது ஸ்டேஷ்னரி பார்ட் ஓகேங்களா. எப்படின்னா ஒரு மோட்டார் சுற்றும் போது இன்னொரு மோட்டாரோட மெக்கானிக்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஒரு செயின் எப்படி சுற்றும் ஓகேங்களா. பெடல்ன்றது ரோட்டாரு, பெடல் நீங்கள் வந்து கால் வச்சு சுற்றுறீங்களா, பட் அங்கே ஒன்று சுத்தாமலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு உங்கள் பெடல் மூலியமாக தானே சுற்றுது, அது ஸ்டேட்டார் ஓகேங்களா. ஸோ நம்ம சுற்றுற ஒரு விஷயம் வந்துட்டு ரோட்டார். ஸோ இங்கே வந்து 6 சுற்றுற விஷயங்கள் இருக்குது. அந்த 6 சுற்றுற விஷயத்தோட பெல்ட்டு தான் இது ஓகேங்களா. அந்த பெல்ட்டை வச்சு தான் கட்டியிருக்காங்க கழுத்தில். ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் படிச்சிங்கன்னா எலக்ட்ரானிக் படிச்சிங்கன்னா கூட தெரியும், கனெக்டில் படிச்சாலும் தெரியும். ரெகுலர் கார்கோ பெல்ட். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. டோன்ட் ஆஸ்க் மீ ஹவ் ஐ நோ, எனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறேன். பட் திஸ் இஸ் அ லாஷிங் பெல்ட் ஏர் லிஃப்டிங் கார்கோ. ஏர் லிஃப்டிங் கார்கோவோட பெல்ட்ன்றான். ஏர் லிஃப்டிங் தான். ஐ தாட் இது வந்து லாரிக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நினச்சேன். ஃபார் ஸ்ட்ராப்பிங் கார்கோ டு தம். Currently this is the real kind for air transport but self-use. The local harbor uses 6 rotors to shuffle containers around. I get the sense they use whatever was on hand without paying much attention to not incriminating themselves. So இவன் தலையாடுறான். ஓகே, இது லோக்கல் ஹார்பரில் வந்து 6 ரோட்டர் ஷஃபலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. I get the sense they whatever was on hand without paying much. Assuming dog workers from the harbor did it. எனக்கு தெரிஞ்சு அங்கே அவனுக்கு தான் பண்ணியிருக்கணும். I'm still approaching this as a lynching, yes, motivated by the ongoing strike. ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரைக் வச்சு பார்க்கும்போது அவனுங்களை யாரோ ஒருத்தன் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் பிலீவபிள். 70% of the cases I get are just filling in the blanks on the initial report. So 70% of the case வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது இனிஷியல் ரிப்போர்ட்டு. பிகாஸ் இஸ் நோ வித் த பெல்ட் வரிஸ். ஓகே, they sure wanted him to stay up there. The rope is reinforced with steel wiring. அவங்க வந்து நான் மேலே தொங்க வைக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டீல் வயரிங்கில் இருக்குன்றான். I was afraid it would be. அப்படிதான் இருக்குன்னு நான் நினச்சேன். Steel wiring, parallel strands. This makes getting him down more problematic than I had assumed. இவன் வந்து என்ன சொன்னா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இட் குட் பி ரொம்ப அதிகமாக ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி பயந்துட்டேன். ஸோ இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். தின் ஸ்டீல் ஒயரிங் பேரல் ஸ்டாண்ட்ஸ் ஓகேங்களா. இது என்ன சொல்கிறப்பனா, இது நான் பயந்துட்டேன், இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம் மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்டீல் ஒயரிங் பேரலாக அதை பிடிச்சிட்டு இருக்கும் போது இது வந்து பெரிய விஷயமா தெரியல. ரிஸ்மேக்ஸ் அவனை வந்து ஈஸியாக இறக்கிடலாம் தான் நான் நினச்சதை விட இது வந்து இது வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப பயம்தான் முதல்ல. பட் ஆனால் அதே டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஏர்ஷிப் ரோட்டரி சுற்ற வேண்டிய ஒரு பெல்ட்டை வந்து போட்டிருக்கும்போது இது இறக்கும்போது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. பட் தட் ஈவன் கெட் அப் தேர். அங்கே எப்படி போனாங்க அவங்க?
A noose is one of those things that's easier to use one way around. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் ஈஸியர் டு யூஸ் ஒன் வே அரவுண்ட். அதாவது இது வந்துட்டு இங்கே இருக்க ஒரு நூஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. திங்ஸ் தட்ஸ் ஈஸியர் டு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஒன் வே அரவுண்ட். ஒரு வழி இல்லாமல் இன்னொரு வழியில் கன்ஃபார்ம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் டு த பக்கிள் டையிங் த பெல்ட் டு த பிரான்ச் அப்போ. ஸோ அந்த பக்கிள் மேலே ஒரு பக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாட்டு மாதிரி கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த பக்கில் அவர் கை காட்டுறாரு. அந்த பக்கில் தான் அவர் சொல்கிறார் பாயிண்ட்ஸ் டு த பக்கிள், அந்த கை காமிச்சு. ஸோ வந்துட்டு இந்த நோஸ் இருக்குது பார்த்தியா, இது ஒன் ஆஃப் ஒரு ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா, ஒரு வழியில் இன்னொரு வழியில் ஈஸியாக இதை மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டிட் தே கிளைம் யூஸிங் த கிட்ஸ் லேடர். அந்த கிட் லேடர் யூஸ் பண்ணி அவங்க டைம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணி அதை மாட்டியிருப்பாங்களான்றதே யோசிக்கிறாங்க. That ladder can't carry a grown man. I didn't see any splintering either. Did you? ஒருவேளை குழந்தை வந்து பண்ணியிருப்பானா. Then pulled on the bell to close the buckle. வெயிட்டிங். கூனோ ஓபி கம்பேக்கு வெயிட்டிங். ஏதாச்சும் கூனோக்கு ட்ரக்கு விற்று அவனை மாட்ட விட்டுருப்பாங்களான்னு தான் நான் யோசிக்கிறேன். இந்த லேடர் கனாட் கேரி, பெரிய ஆட்களை கேரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஐ டிட் நாட் சி எனி ஸ்பிளிண்டரிங் இது. அது மாதிரி நடந்து போய் அது மாதிரி ஏறின மாதிரி ஒரு கால் தரத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது டிட் யூ? ஐ திங்க் தே லோஸ்ட் த பிரான்ச், தே புல்ட் ஆன் த பெல்ட். ஓ, அந்த பிரான்ச்சை பிடிச்சி எடுத்திருப்பாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு புல்ட் ஆன் த பெல்ட் டு க்ளோஸ் த பக்கிள். அந்த பக்கில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து பிடிச்சி எடுத்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட் he makes a pulling motion. The shape of the branch supports the theory. ஏன்னா இந்த பிரான்ச்சோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்போனா ஆடு வருது. ஐயோ தெரியலையே ஹரிகரன் ப்ரோ, ஏன் தெரியலையே, அது மாதிரி ஆகும் சம்டைம்ஸ். விட்ருங்க, ஸ்கிப் கூட கொடுங்க, பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வர போகிறதில்ல ஹரிகரன் ப்ரோ. அது பார்க்கலாம். அன்டில் யூ ஃபீல் இன்ஃபர்மேட்டிவ் ஆர் யூஸ்ஃபுல் யூ ஜஸ்ட் சி ஆர் திஸ் ப்ரோ. பிரச்சனை இல்லை அதில். கேஸ் அது எந்த விதத்துலையுமே இட்ஸ் நாட் அன் குட் திங். அது ஒன்றையும் பார்க்குறது எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த கதைக்குள்ளே வருவோம். ஸோ வந்து அந்த அந்த பிரான்ச்சை பிடிச்சி வலிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாப்புல. பிடிச்சி வலிச்சிருக்கிறதுனால ஏன்னா வளையும் தன்மை கொண்ட பிரான்ச்சாக தான் இது இருக்குது. நம்ம தான் கில்லர் சேவ் திஸ். வாங்க டொக்கு ப்ரோ, டிஸ்கோன்னே ஒரு நல்ல சாங்கை ப்ளே பண்ணுங்க. பண்ணிடுவோம். டாக் ஃப்ரம் த ஆர்பிட் டிட். இது ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம கூட இருக்க வந்துட்டு ஏன் அவங்க வந்துட்டு அந்த கிளைம் பண்ணாமல் லேடர் வழியாமல் கிளைம் பண்ணாமல் அந்த பிரான்ச்சை பிடிச்சி இழுத்து அதில் மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறான். வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த ஷேப் ஆஃப் த பிரான்ச் அப்படி தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி வரும். The cadaver hangs from the cargo belt, limbs limp and torso covered in tattoos. ஓகே, அந்த அதை தொங்கிட்டு இருக்குதுல்ல ஃப்ரம் த கார்கோ பெல்ட், லிம்ஸ் அதை தான் அது வந்துட்டு ஒரு மாதிரி பொயட்டிக்காக சொல்கிறான். டோஸ் கவர்டு இன் டேட்டூஸ். அதாவது அது வந்துட்டு அவன் இதயம் வந்துட்டு அந்த டோரோசோன்ற இடம் வந்துட்டு டாட்டூவால் நிறைய பட்ட உள்ளது. An intricate web of blue lines stretches across the torso, from the right shoulder to the solar plexus. Each time they intersect, a small white star is formed in the horizon. Hundreds of fading asterisks glitter the sky. Their concentration is highest around this mountain. ஒரு இன்ட்ராக்டிவ் வெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைனாக இருக்குது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் ட்ரோசோலேருந்து அக்ராஸ் த ட்ரோசோ சுற்றி வந்திருக்கு அவர் இதயத்துக்கிட்ட. ஃப்ரம் த ரைட் ஷோல்டர் டு த சோலார் ப்ளஸ். ட்ரோசோன்னா என்னது ஆக்சுவலி? வாட் இஸ் த ட்ரோசோ மீன்? ட்ரங்க் ஆர் ஸ்டாச்சு. வாட் இஸ் ட்ரோசோ இன் பாடி? ஒன் பாடி அப்பார்ட் ஃப்ரம் நெக், apart from the head, neck, arms, human oh my god. புரியுது எனக்கு. ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த இதயத்துக்கிட்ட அந்த கழுத்துக்கிட்ட வர பகுதியை தான் ட்ரா அப்படின்றாங்க. ஃப்ரம் த ரைட் ஷோல்டர் டு த சோலார் ப்ளெக்ஸஸ். அந்த வெப்பு போயிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த லெஃப்ட் ஏரியாவிலேருந்து அந்த ரைட் ஏரியாவுக்கு இருக்குது பாருங்கள், அந்த வெப்பை தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ண. அண்டர் ஆஃப் ஃபேடிங் ஸ்டிக்ஸ் ரிட்டில்ஸ் ஸ்கின். ஓ, 100க்கு மேற்பட்டது வந்துட்டு அந்த ஸ்கின்னில் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஹையஸ்ட் அரௌண்ட் இஸ் ஆர்ட். ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்ட் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். சிட் மேப் ஆஃப் த நைட் ஸ்கை இஸ் மேப் ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிஸ்டம். I have only a cursive knowledge of the science of cybernetics. I would not know if it were. But it's not quite complex enough, is it?
விஷால் ப்ரோ வணக்கம் ப்ரோ. நான் இந்த ஸ்ட்ரீமில் இல்லைங்க. நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய மூளை கிடையாது சயின்ஸை பொறுத்த வரைக்கும், சைபர் நெட்டை பொறுத்த வரைக்கும். ஐ குட் நாட் நோ இஃப் இட் வேறு, பட் எனக்கு வந்து தெரியல, எனக்கு அது அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக தெரியல இது. It doesn't seem familiar from the insides of any radio computer your mind can imagine. The somewhat organic lines remind you of old filament memory units, but not quite. No, you're nowhere near right. இது வந்து டஸ் நாட் சீம் ஃபெமிலியர். இது பார்க்கும்போது முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை. ஃப்ரம் த இன்சைடு இருந்து பார்த்தோன்னா ரேடியோ கம்ப்யூட்டர் மைண்ட் கேன் இமேஜின், அதாவது டசன்ட் சீம் ஃபெமிலியர். பார்த்த மாதிரியே ஒரு விஷயத்த பார்க்கல நீ. சைடு ஆஃப் எனி ரேடியோ கம்ப்யூட்டர்ஸ் மைண்ட் கேன் இமேஜின், உன்னோட மூளை இமேஜின் பண்ண முடியும் எப்படி இருக்கும்ன்றத. இது வந்து ஒரு ஆர்கானிக் லைன்ஸை தான் ரிமைண்ட் பண்ணுது ஆஃப் ஓல்டு ஃபிலிமனன்ட் மெமரி யூனிட்ஸ், பட் நாட் குவைட். கரெக்டாக சொல்ல முடியல, பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. நவ் யூ ஆர் நவவர் நியர் இட். ஓ ஐ ஹேவ் தமிழ் எக்ஸாம் இன் 17 days. ஐ எம் கோயிங் டு ஸ்டடி போய். ஓகே ப்ரோ, ஐ வாஸ் இன் திஸ் டீம் பட் நாட் இன் திஸ் டீம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கிறான். ஸோ அம்மா இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு சடன்லி எடுத்து நோட் பண்ணிக்கிறான். வேறு எதுவும் கிடையாது இந்த நோட்ஸ் எல்லாம். He wears a wide leather belt around his waist and a gun holster under his arm. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெல்ட் போட்டிருக்கான், ஒயிட் லெதர் பெல்ட்டு, அதாவது அகலமான ஒரு லெதர் பெல்ட்டு அரௌண்ட் இஸ் வேஸ்ட், அதாவது அவன் இடுப்பு கிட்ட. அண்ட் ஒரு கன் ஹோல்ஸ்டர், ஒரு கன் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஹோல்ஸ்டர் வச்சுருக்கான் அண்டர் இஸ் ஆர்ம், அதாவது கை கிட்ட. He takes a thin piece of milled aluminium from his coat pocket and pulls it open. Sounds like a sword being unsheathed. A small lens appears, some sort of camera. வந்துட்டு ஒரு தின் பீஸ் ஆஃப் ஒரு மில்டு அலுமினியம் வந்துட்டு அவன் கோட் பாக்கெட்லேருந்து எடுக்கிறான். அதை திறந்து பார்க்குறான். ஒரு ஸ்வாட் பீங் அன்ஷீத்தட், ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்கான். அது ஸ்மால் லென்ஸ் அப்பியர்ஸ் சம் சார்ட் ஆஃப் கேமரா மாதிரி இருக்கான் அவனோட. எடுக்கிறது என்ன கேம் இது? லைக் சர்வைவல் பசில் மாதிரி. ஹரிஹரன் ப்ரோ, இது வந்து என்ன மாதிரி கேம்னா, கரெக்டாக சொல்லணும்னா ஒருத்தன் வந்து அம்னிஷன் வந்துடுச்சு அவனுக்கு. அவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவான், கர்ஜினி மாதிரி வச்சுப்பாங்க. அவன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கான். ஸோ அதுவே மறந்துட்டு அவன் குடின்னு குடிச்சு நல்லா தூங்கிட்டு திரும்பி எழுந்துக்கும் போது அவன் குடி போதிலேருந்து எழுந்திருக்கான். எழுந்துக்கும் போது கீழே போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, அவன் பேர் கூட ஞாபகம் இல்லை அவனுக்கு. அவனை வந்து யாரோ ஆஃபீஸர்னு கூப்பிட்டு நான் எதுக்கு என்ன ஆஃபீஸர்னு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு புரிஞ்சுக்கிட்டு கீழே போனால் அவர் பாட்டிமாகிட்ட, சரி நான் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நான் நேற்று என்ன பண்ணேன்னு கேட்கலான்னு போனால் அவங்க வந்துட்டு உனக்காக யாரை வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். போய் அங்கே போனால் நம்ம கூட ஒர்க் பண்ணுற இந்த கிம் இங்கே இருக்கார் பாருங்களேன், அந்த கிம் தான் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கார். அந்த ஒர்க் பண்ணுற ஆளும் நம்மளும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணுற ஆள் கேட்குறாரு, நான் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்ல வந்த ஒரு கூட இருக்க பார்ட்னர் அடிச்சு பண்ணேன். இருக்க பார்ட்னர் எதுக்கு நீங்கள் வந்தீங்க கேட்கும்போது, இங்கே ஒரு 7 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, அவர் வந்துட்டு ஒரு செடியில் மாட்டி விட்டாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நீங்களும் நானும் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லவும், அதாவது அதுக்கான வந்தன்ற மாதிரி அவர் ஆச்சரியமாக பார்க்க, ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தோணதுக்கப்புறம் அவருக்கான வியாதியை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும்னு சொன்னோடனே, சரி என்கிட்ட பேட்ஜ் கூட இல்லை அப்படின்னு சொன்னேன். பேட்ஜும் இல்லையா, கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும், வேறு வாக்கி டாக்கி இருக்குது, அதை எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும் போது சரி ஓகே நம்ம வாக்கி டாக்கெலாம் அப்போலாம் தெரியல, ஃபஸ்ட் மேனேஜர்கிட்ட பேசலான்னு சொல்லும்போது மேனேஜர்கிட்ட போய் பேச போனால் அந்த மேனேஜர் சிடுன்னு கத்துறான். ஏன் கத்துறான்னு பார்த்தா, நம்ம 7 நாள் சரி நம்ம ஒரு 2-3 நாள் தங்கியிருக்கோம், அந்த 2-3 நாள் செம்மையாக குடிச்சிருக்கோம், அதுக்கான காசு 130 கூட கட்டத்துக்கு காசு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கோம். சரி இதெல்லாம் தாண்டி நம்ம வெளில வந்து அந்த காருக்குள்ளே போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேசினா, என் பேர் தெரில, என் பேட்ஜ் தெரியல, எதுவுமே தெரியலன்னு நம்ம சொல்ல போகும்போது அவங்க கிண்டல் பண்ணிவிட்டு, உனக்கு காசும் தர முடியாது, பேட்சும் தர முடியாது, கண்ணும் தர முடியாது, இருக்கிறத வச்சு இன்றைக்கி நைட்டு முடிகிறதுக்குள்ளே நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி டெட் பாடி தேடி போய் டெட் பாடி தேடி அந்த டெட் பாடியை பார்க்க போனால் அம்மோனியா இருந்தால் தான் அந்த டெட் பாடியை நாத்தத்தை தாண்டி பார்க்க முடியும்னு ஒரு தியரி சொல்லி, அந்த தியரிக்கு ஒரு தைரியம் வேணும்னா ஒரு தியரி ரன் பண்ணால் ஒரு புஷ் கிடைக்கும், அந்த புஷ் ரன் பண்ணால் தான் அந்த பாடியை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் கூனோன்னு ஒரு குட்டி பையன்கிட்ட க்ளூ கேட்க போய் அந்த கூனோன்ற பையன் வந்துட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசி நம்மக்கிட்ட அடி வாங்கி, ஸோ அது ஒரு ஃபன்னி பார்ட்டாக அமைஞ்சு, ஸோ அம்மோனியா வாங்கினது வேஸ்ட்டாக போய் கடைசியில் அந்த தேரியை வச்சு இப்போ அவன் பூட்டு வந்து ஆர்மர் பார்ட்டாக அயன்மேன் பார்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல் ஆர்மர் பார்ட்ஸ் எங்கே போயிருக்குன்றது ஒரு தியரிக்குள்ளே வந்து
அது வந்துட்டு குப்பை அள்ளுறவங்க யாராவது கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த 7 நாள்லன்னு யோசிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இதயத்தை ஃபுல்லாக இதயத்துலேருந்து அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலந்திகள் கூடு கட்டி இருந்தது. ஸோ அது ஏன் அப்படி கூடு கட்டிருக்கு, அந்த டேட்டூ எதுக்கு, ஏன் எதனாலன்ற யோசிச்சு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது யார் இதை பண்ணியிருக்கா, இதுக்கு நடுவில் இது வந்து இவர் ஒரு டார்க் ஒர்க், இது பண்ணது வந்து ஹார்பரில் வேலை பார்த்தவங்களா இல்லை இவங்களான்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் பிரிட்டி மச் பிக் கேம். ஸோ ரொம்ப இன்டலெக்சுவலான ஸ்டோரி. ஐ ட்ரைடு மை பெஸ்ட் டு மேக் இட் அ ஷார்ட். அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் ஆக்கி கண்ணை மூடி சொன்னேன். சால் நீ எப்படி புரிஞ்சுக்கிங்க தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு டேக்க அதான் சொல்ல அவர் வந்து நோட் பண்ணிக்கிறாரு. என்ன அதை நீங்கள் கேட்கலாம், இந்த லுட்டனன் ஒர்க்னு சொல்லி சொல்லிடுவோம். இப்போ கூனை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டான் பாருங்க கூனை வேலையை. ஓகே, இலை கூனை என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓ, கலர் கேமரா வச்சுருக்காங்க அவன், நம்ம கூட வேலை பார்க்குறவன். இருந்து கேட்டுட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் உடம்பு முடியலண்ணா, நைட் லைவுக்கு வரேன் ஃப்ரெண்ட், குட்டு நைட்டு. And instant color camera எடுத்து he produces 2 metal capped aplombs and clicks the into places and thin slot shines. Okay, அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் அந்த டெட் பாடி, வேற எதுவும் பண்ணலாம் போட்டு இருக்காங்க. I have only 2 ampoules, so nobody move. I don't want to waste one. ஸோ யாரும் நகராதீங்க, நான் டக்குன்னு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடுறான். ஓகே மணி, அப்புறம் தூங்குங்க. Wow. A shrill flash, followed by the breaking of a small ampoule of glass. You see streams of color pour onto the thick, glossy piece of paper, rolling out. Oh my god. ஸோ அவன் ஃபோட்டோ எடுத்துட்டா அந்த காலத்து ஒரு ஃபோட்டோ அது. சவுண்ட் ஷில் ஃப்ளாஷ், ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி ஒரு சத்தம், அதுவும் இல்லாமல் அதோட வெளிச்சம், ஃபாலோட் பை த பிரேக்கிங் ஆஃப் ஸ்மால் ஆம்புல் கிளாஸ். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு கிளாஸை உடைச்சா ஏற்படும் ஒரு வெளிச்சம் தான் அது போல். அப்படி உடைச்சி தான் அந்த ஃப்ளாஷ் வரும் போல். வாங்க ஒல்ஃப்ரிக் ப்ரோ. ஸோ யூ சி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கலர் ஆஃப் பவர் டு திக் கிளாசி பீஸ் ஆஃப் பேப்பர் ரோலிங் அவுட். அதுதான் அது வந்துட்டு எடுத்ததுக்கப்புறமே ஒரு ஷீட் மாதிரி அந்த ஃபோட்டோ வரும். அதுதான் இது. இன்கேஸ் நீட் இட் கன்ஃபார்மில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி டூட்டல் சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பேப்பரை ஆர்ட் ட்ராப்பில் லெட் இட் ட்ரை, ஏன்னா ட்ரை ஆனதான் அந்த பார்க்க நல்லா தெரியுன்ற மாதிரி பார்க்குறாங்க. Yes, it is pretty cool, isn't it? அந்த டிவைஸ் ரொம்ப நல்ல டிவைஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இஸ் லைட்ஸ் த கேமரா அண்ட் க்ளோஸ்ட் டக்ஸ் இட் அவே ஆன் இஸ் பெல்ட். ஓகே, அந்த கேமரா வந்துட்டு ஸ்லைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கரெக்டாக உள்ளே எடுத்து வச்சிடறாப்புல. There is only one ampoule left. இன்னும் ஒரே ஒரு ஆம்பிள் தான் இருக்குது, அதை வச்சு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். கரெக்டாக யூஸ் பண்ணோம். It contains insight to the victim's person. By his build, I'd say this was a man of physical violence. The story he wanted his body to tell was important to him. It is his letter to us. Someone should decipher it. We'll need to show it around. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இட் கண்டெய்ன்ஸ் இட்ஸ் இன்சைட், அதாவது இன்சைட்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஃபோட்டோவில் இருக்குது. டு விக்டம் பர்சன் பை இஸ் பில்ட் ஐ ஹேட் சே திஸ் வாஸ் அ மேன் ஆஃப் ஃபிசிக்கல் வயலன்ஸ். ஃபிசிக்கல் வயலன்ஸ் இவர் மேலே நடத்தப்பட்டிருக்கு. ஃபிசிக்கலாக அவர் வந்துட்டு கொண்டிருக்காங்க. he wanted his body to tell was important to him. அதுதான் அந்த ஸ்டோரி வந்துட்டு அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியணும். இஸ் லெட்டர் டு அஸ், இதுதான் அவனோட லெட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. நம்ம இப்படி இருக்கிறத வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணுறோன்னா நம்ம எப்போ பார்த்தாலுமே இதை நம்ம பார்த்து ஓகே அவன் இப்படி இருந்திருக்கான் அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் அது மேலே கலெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஒன் ஷுட் டிஸ்செப்பரேட் வீல் நீட் டு ஷோ இட் அரௌண்ட். யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம் இதை பற்றி, ஏன்னா யார்கிட்ட ஒன்றா கேட்டு காப்பிச்சுன்னா அவங்களுக்கு மேபி ஒரு ஐடியா வரும். அது இன்னும் க்ளூ கிடைக்கலாம். கேன் ஐ ஹேவ் இட், ஐ ஷுட் லுக் அட் இட் லெட்டர் வித்தவுட் ஸ்மார்ட் ஸ்மைல் வித்தவுட் த கார் ஸ்மைல். வேணாம், நம்ம எதுக்கு அவனே வச்சுக்கிட்டோம். Here, a souvenir. Don't lose it. சரி நத்திங், நம்ம எதுவும் சொல்லலை, பட் ஆனால் அவனே கொடுத்துறான். இயர் வச்சுக்கோ. அண்ட் ஷோ த பீஸ் ஆஃப் ரோல்டு ஃபோட்டோ பேப்பர், இட்ஸ் நாட் லார்ஜர் தென் பேக் ஆஃப் சிகரெட். ஓகே, இது வந்து நான் சொல்கிறேன்னா இது வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோ. இது வந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டோட பெரிய கிடையாது, குட்டி தான், யூஸ் பண்ணிடாத அப்படிங்க. The glossy-eyed corpse looks by, his mouth mute and his skin as colorful as the chemical rainbow on the photo paper, teeming with opportunistic organisms. ஸோ அவனோட கிளாஸி ஐஸ் வந்து காப்ஸ் லுக்ஸ் பை ஸ்மூத், அந்த வாய் மூடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கின் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிட்டுருக்கு. கெமிக்கல் ரெயின்போ கலரில் அந்த ஃபோட்டோ பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். லுக்கிங் அட் த ஐஸ். His eyes are milky white and blind to the world.
protruding comically from their sockets. There is no one home, just subaquatic terrors there. அவன் கண்ணை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெள்ளையாக இருக்குது. பிளைண்ட் டு த வேர்ல்ட் ப்ரிட்டண்டிங் காமிக்கலி ஃப்ரம் த சாக்கெட்ஸ். தெர் இஸ் நோ ஒன் ஹோம். யாருமே வீட்டில் இல்லை. ஜஸ்ட் சப்கான் டெரஸ். யாருமே இல்லாத வீட்டில் வந்துட்டு உங்கள் கண்ணு அப்படியே மேலே இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாப்புல அவர். Dark brown hair grows on his head. His face is ready to explode from the organic processes inside. So the head grin has passed. What remains is an unrecognizable mess. ஸோ இப்போ வந்து டார்க் ப்ரௌன் ஹேர் வந்துட்டு வளர ஆரம்பிச்சிச்சான் தலையில். இஸ் ஃபேஸ் இஸ் ரெடி டு எக்ஸ்போர்ட். அவன் மூஞ்சி வந்து வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. கிரீன் ஹாஸ் பாஸ்ட். வாட் ரிமைன்ஸ் இந்த அன்ரெகக்னைஸ். இதில் வந்து எது மறக்க முடியாத விஷயமா இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து டெல் மீ ஹூ ஆர் யூ டெட் மேன். The corpse is dead silent. You have no idea why. Who is he? He is male, 40 to 50, with an athletic build. ஸோ அவன் யாருன்ற ஷேக்ஸ்பியரோட ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கு தலை. கதை சொல்லணுன்னா ஆயா பொழுதுருவீங்க, அந்த அளவுக்கு கதை இருக்கும் பெருசாக. சொன்னது மட்டும் தான் திரும்பி சொன்னேன், திரும்பி சொல்கிறேன் எனக்கு முடிச்சுட்டு. ஆயா பொழப்பீங்க, அவ்வளோ பெரிய கதை. குட்டியாக தான் இருக்கும், பட்டு கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது இங்கிலீஷத்தில். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸும் தாண்டும் போது இன்னும் அப்படி திரும்பி பார்க்கும்போது இட் வில் பி ஹியூஜ். பெருசாக இருக்கும் ப்ரோ, பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஹூ ஆர் யூ, நீ சொல்லு யாருன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க போனோம். அதுக்கு அவன் வந்து கூட இருக்க என்ன சொன்னான், அவன் யாரா, அவன் வந்துட்டு ஒரு ஆம்பளை ஒரு 40-50 வயசு இருக்கும், ஒரு அத்லெட்டிக் பில்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இருக்கான் அப்படின்றப்பல. The corpse looks right through you as you distance yourself from its stench. ஷேக்ஸ்பியர் கூட பரவாயில்லைங்க, இது ரொம்ப உஸ்டாக இருக்குது இங்கிலீஷ். பிகாஸ் இன்ட்ராக்சுவலாக பேசுகிறாங்க. அதனால சைக்காலஜிக்கெல்லாம் எடுத்திருந்தோன்னா புரியறதுக்கே பித்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இதில் வந்து 3-4 சாய்ஸ் இருக்குது, 3 சாய்ஸ் நினைக்கிறேன். இன்டெலிஜென்ட், சைக்காலஜிக்கல், அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் எடுத்துருக்கணும், இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டேக் அ ஸ்டெப் அட் ஸ்டூடெண்ட் அண்ட் டேக் அ ஸ்டெப் அட். ஸோ ஹவு டு வி கெட் ஹிம் டவுன், எப்படி எடுத்துகிட்டு வரோம்? Are you sure we finished the preliminary examination of the cadaver? We might miss some of these things once he's done. ஸோ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து கீழே எடுக்கலாமா அப்படின்னு சொன்னோம். டாம் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பிரஸ் பாஸ் வருது தலை. அது யார் ஆட போகிறா தானே உண்மை. சிஜே தண்டமாத்துக்கு இருக்குது, பிரேக் பாயிண்ட் தண்டமாக இருக்குது. இதெல்லாம் கூட விட்டுருங்க, நான் கூட ஏதோ மன்னிச்சுக்கலான்னு விட்டுருங்க. நிறைய இது நம்ம வாங்கிட்டு தண்டமாக தான் வச்சுருக்கோம். இதில் எக்ஸ்டென்ஷன் அப்படியே நம்ம ஆடிட போகிறோம். போங்க போங்க, ஏதோ நம்ம ஆடுற மாதிரி தான். அது பாட்டு ஓரமாக கிடக்க போகுது, அவ்வளோதான். பெரிய ஸ்டீமர் 4 பேர் போனாங்கன்னா இன்னும் 2 பேர் போடுவாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வாரத்துக்கு தான் அது, அவ்வளோதான். அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அது மாதிரி பேட்டில் ஃபீல்டு ஆசை இருந்துச்சு. அதுக்கு மேலே எதுக்கு, எப்படின்னா அது ஒரு தடவை தான் ஆட போகிறேன், அதுக்கப்புறம் அது பண்ண மாட்டேன். அது எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். வீட்டு இப்போ தான் நினச்சேன். நீங்கள் சொன்னீங்களா பண்ணிடலாம் ப்ரோ, எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. பார்த்தீங்களா போன சாட்டர்டே அவங்கள கூப்பிட்டு போயிட்டேன். இந்த சாட்டர்டே நைட் வாக் ப்ரோ வரணும், அதான் பிரச்சனை. ஏன்னா நைட் வாக் ப்ரோக்கு என்ன, அவருக்கு வேலை இருக்குது இல்லை, வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் பிரச்சனை. பார்க்கலாம், அவர் எப்போ வரன்றாரோ நான் பண்ணிடலாம். இன்றைக்கி நைட்டு கூட வான்னு சொல்லுங்கள், நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன். நைட்டு கூட பண்ணலாம், எனக்கு பிரச்சனை. இங்கே வரணும், அதான் ப்ராப்ளம். நான் முடிச்சிட்டோமா இல்லையான்றத கிம் வந்து சொல்கிறாரு. ஓகே நான் ரெடி தரல, நானும் ரெடி. நைட் வாக் ப்ரோ ரெடி இல்லையே, இன்றைக்கி எதனா இருக்குமே, இன்றைக்கி எதனா இருக்கலாம். இன்றைக்கி நைட்டு கேட்டு பாருங்கள், இல்லைனா நம்ம இன்றைக்கி கூட யூஸ் பண்ணிடலாம். நீ உண்மையாகவே தான் சொல்கிறியா அப்படின்னு கிம் கேட்குறான். நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா, ஒரு வாட்டி பார்த்துக்கோ. ஈ ஸ்டாப்ஸ் டு திங்க் செக் இஸ் நோட்ஸ். அவன் நோட்ஸ் செக் பண்ணி பார்க்குறான். Do we have plan for it? So am I. ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்கா, அப்படியே உனக்கு கீழே இருக்குன்ற மாதிரி கேட்குறோம். built presents a unique challenge. I bought a chain cutter but I don't see a good angle for approach. செயின் நைட்டு மட்டும் வேணாம். ஓகே ரைட்டு, சரி அப்போ ஓகே ப்ரோ. ஈவினிங் வேணும்னா கூப்பிடுங்க, நைட் வாக் ப்ரோ இருக்கணுமே, வேலை இருக்கும்ல. இன்னைக்கு என்ன கிழமை, புதனா வேழன்கிழமை. ஸோ வேழக்கிழமை ஒர்க் இருக்கும். சாட்டர்டே தான் பண்ண முடியும். சாட்டர்டே கூட பண்ணிடலாம் ப்ரோ. பெல்ட் ப்ரெசன்ஸ் எ யூனிக் சேலஞ்ச். அதான் அவன் வந்து இது எடுத்துகிட்டு வந்தான், அவனோட செயின் கட்டுற அவனோட வண்டியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்தான். பட் ஆனால் வெட்டுறதுக்கான ஆங்கிள் கிடைக்கல. ரொம்ப பேஷன்ஸ் வேணும் இந்த கேமுக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி.
He doesn't actually think the challenge is unique. He thinks it's frustrating, annoying, and harder than he இது வந்து thought. நம்ம மூளை சொல்லுது நம்மக்கிட்ட. அதாவது அவன் வந்துட்டு அது வந்து சேலஞ்சிங்காக இருக்குது, பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ணல. பட் இது பண்ணுறதுக்கு அருவருப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மூளை சொல்லுது. ஆனால் கிட்ட மூளையே. The cadaver is a good 1.2 meters up. Neither one of us can reach the bed without assistance. And even if we do, there's the question of cutting the airship strength material. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்துட்டு ஒரு 1.2 மீட்டர்ஸ் வந்து மேலே போகணும். நீ இல்லை நான் தான் போய் ஆகணும். பெல்ட் வந்து வித்தவுட் அசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ண முடியாது. அதுவும் வந்துட்டு அது சாதா பெல்ட்டு கிடையாது, ஏர்ஷிப் ஸ்ட்ரென்த்து மெட்டீரியலான பெல்ட்டு. அது ஈஸியாக கட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எங்கே விடியலா? கேன் சம்மோன் எல்ஸ் டூ இட்? வி ஷுட் சா த பிரான்ச். He could. Seems like a lot of evidence. Maybe he could shoot him down. Can ask for help from the harbor. I'm out of it. Let's have another look. என்ன சொல்லலாம்? Climb up there and saw the branch? மேலே ஏறி போயிட்டு அந்த பிரான்ச்சை பார்க்கலான்றியா அப்படின்றியா? Yeah, it seems dangerous. There has to be a less risky way. வேற ஏதாவது less falling down of trees. நம்ம எகிரி கூச்சியா ஒரு கோட் எடுக்க முடியல நம்மளால. இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் மரத்து மேலே ஏறி போய் கட் பண்ண போகிறோமா? ஈஸ்வரன் கேட்டிங்களா? Seems like a lot of hassles not do it. Okay, maybe we could shoot him. Ask anyone. I was really hoping we wouldn't. The union appeared to be suspect in this case. யூனியன் வந்து சஸ்பெக்டாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி ஹெல்ப் கேட்குறது அப்படின்றாங்க. நியாயமான கேள்வி தான். I would really prefer if there was another way. These people might have an agenda. இந்த பீப்புளுக்குலாம் ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு வந்து வேறு ஏதாவது வழி தான் கன்ஃபார்மாக அதை பண்ணுவேன் அப்படின்னு மூளை சொல்லுது. பட் நம்மளுக்கு தான் வழி கிடையாது. பட் வாட் எல்ஸ் கேன் வி டூ? கம்மிட் டு இட். வெயிட், லெட்ஸ் கன்சிடர் அதர் ஆப்ஷன். But what other options? The corpse twists on the belt like chicken on a skewer. We could shoot them. That's it. We have to ask them from commit to it. I'm out of it. Oh, இது வந்தால் அதான் பண்ணுமா? Seems like a lot of things. We are not getting him down already. Not getting him down is a task that's already accomplished. Sadly, it's not our job to keep him up there, but to get him down. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறான். ஓகேங்களா? we are not. அவனை வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. கீழே எடுத்துகிட்டு வர போகிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் அது நம்ம வேலையும் கிடையாது. அவன் மேலே இருந்தானே கீழே இருந்தானே நம்மளுக்கான வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம், நம்ம கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டோம். அவன் எப்படியோ தொங்கிட்டு போட்டான். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? யூ வாண்ட் டு புல்லி செட் ஆஃப். If I downloading one game and fast, can I continue from fast tomorrow in Epic? Yes bro, fast பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பண்ணலாம் ஈஸ்வரன். No issues. How do you plan to get him down then? அப்போ எப்படி நீங்கள் மேலே கீழே அவனை கொண்டு வர பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஷூட். இது ஐடியா இல்லை. இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம we need to talk about getting down again. As you narrow your eyes, the monster before you blurs into a violent mess of green and pink. ஓஹோ, நம்ம பார்க்கும்போது இது green and pink This is a trick. You've done it before. Pink is where the blood settled in the first hours post-mortem. You can use it to see if the corpse has been tampered with. Does pink இருக்க இடத்துலலாம் வந்து blood வந்து sustain ஆயிருக்கான். The discoloration. So this is a trick, you have done it before. இது ஆல்ரெடி பண்ணியிருக்க. Pink is where the blood is settled in the first hours. இறந்து போன முதல் 1 மணி நேரத்தில் வந்துட்டு உங்கள் உடம்பு வந்துட்டு எங்கே ரத்தம் தேங்கி நிற்குதோ அங்கே தான் வந்துட்டு அங்கே போய் ரத்தம் மொத்தமாக புஷ் ஆகி நிற்குதுன்னு அர்த்தம் வெளில வரத்துக்கு. ஸோ யூ கேன் யூஸ் இட் டு சி இஃப் த காப்ஸ் ஹஸ் பின் டேம்பர்ட். ஓகே, அது அந்த வழியாக பார்க்கலாம். டஸ் இஸ் பொசிஷன் அட் த டைம் ஆஃப் டெத் த டிஸ்கிரிமினேஷன். ஓகே, அப்சர்வ் பண்ணால் தான் தெரியும் அது கூட. Only the lower extremities are pink with a dash of blue. His fatted I'll come back. வாங்க ப்ரோ, அதிகாரம் ப்ரோ. And his neck just above the noose. The rest of the corpse appears dark green in the cold spring. ஸோ கீழே இருக்கிற இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்காக இருக்குது. அப்புறம் ப்ளூவால் டேஷ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. His fatted hands, thighs and his neck just above the nose. ஓகே, நோஸுக்கு மேலேயும் ஒரு மாதிரி இருக்குது. The rest of the corpse appears dark green in the cold spring air. ஓஹோ, ரெஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்குது இந்த கோல்டு ஸ்ப்ரிங் ஏர்லன்றாங்க.
ஏய் மிச்சம் இதெல்லாம் அப்படி இருக்குன்றாங்க, ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணாங்க. இஸ் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆர் பிங்க், அவனோட கைகளும் அவனோட முகமும் பிங்காக இருக்குது, தைஸ் கூட அப்படின்றான். I see it. His neck too. The lividity goes right up his chin. We have good, well-pronounced discoloration here. ஓகே, அவன் நெக்கும் அப்படிதான் இருக்குன்றதை அவங்க உணர்கிறார்கள். ரிலாக்ஸ் யுவர் ஐஸ். So, what do you think? ஸோ ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் the monster comes back into focus, அந்த ஃபோக்கஸ்க்கு வந்துட்டான். ஸோ கடைசி டைலாக் தான் திரும்பியும். இன்னைக்கு நான் வேல்யூம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல. என்னது, நீயே பண்ணிட்டியா? நான் வேல்யூம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல நடத்தல. ஏன்ல சீரியஸ்லி உருட்டு மாமா, விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறியா? உருட்டுலே ஸ்பேரோ போட்டு பார்ப்போம். பண்ண போறியா பண்ணுறியா? எவ்வளோயா வேல்யூம்? 10,000 கோடி பேர் தெரில, 304 நினைக்கிறேன். ஆஃபர் முடிஞ்சிச்சு. வேலையமாம்மா பண்ணலாம், நீயும் டியூடும் வரவே இல்லை. டேய் வரலன்னு இல்லைடா, யாருக்குன்னா தெரிஞ்சாதான்டா அதை ஆரம்பிக்க முடியும், தெரியாமல் என்னடா பண்ணுவேன். நான் ஆரம்பிக்கலாம்டா. ஒரு இஷ்யூ இருக்கான் ஐத்தமுக்கு, ஃபேமிலியில் இஷ்யூ இருக்கான். ஒரே நிமிஷம் இன்னும் தான்டா ஆசைப்படுறேன். சொல்லுங்க ஸ்பேரோ, சொல்லுங்க. சாரி, இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இஷ்யூ. ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த வீசில் இருக்க? வீசில் இல்லையா? நான் வந்துட்டு ஸ்டீமில் இருக்கேன். முடிச்சுட்டு வரேன், முடிச்சுட்டு பேசலாம். இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குது. முடிச்சுட்டு வரேன், ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே சித்த அங்கிள். அது ஐத்தம் வீட்டில் ஏதோ இஷ்யூ ஆகி அதனால தான் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஐத்தமும் வாங்கியிருந்தான். ஸோ அப்படியே ஒரு குரூவாக ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தோம். அதனால தான் இன்றைக்கி தான் அந்த டூடே என்கிட்ட சொன்னான். இல்லைன்னா நான் ஆரம்பிச்சிருக்க போகிறேன்னு. எனக்கு என்ன பிரச்சனை? அது தெரியும், நீ அது தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. சர்வைவல் கேமு, ஒரு ஐடியா இல்லாமல் என்னன்னு பண்ணுவேன். வீடியோ பார்த்துட்டே பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது நல்லாவும் இருக்காதியா. அதுக்கு தான், மற்றபடி தான் கிடையாது. ஸோ ஒன்று இழிக்குது பாரு. ஈஸ்வரன் வணக்கம். நான் அப்படி சொல்லுவேனா மேன்? சொல்லு மேன். அவன் வாங்க சொன்னேன், கரெக்டு தான். பட் அவங்க வாங்கலாம், நான் அதுவும் பண்ண முடியல. ஐ திங்க் இஸ் இட். ஸோ வாட் டு யூ நோ? இப்போ வந்துட்டு உனக்கு என்ன தெரியுதுன்னு கிம் கேட்குறான் நம்மளை பார்த்து. ஸோ நான் நினைக்கிறேன் அவன் இறந்துட்டான். அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. இதாய எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இல்லை கரெக்டு தான். இப்போ வந்துட்டு எதுவுமே தெரியாமல் போகிறதுன்றது நல்லா இருக்காது அவர் ஸ்ட்ரீமுக்கு. அது சொல்கிறேன். அது சர்வைவல் கேமுக்கு நல்லா இருக்காது. நான் ஏன்னா இக்காரஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இக்காரஸ்ன்றது லார்ஜ் ஸ்கேலு, பீட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். அது அந்த கேம் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்காது. அப்படி இல்லையா வேல்யூம்ன்றது கிராஃபிக் வைஸும் இட்ஸ் நாட் லுக்கிங் கேம் கரெக்டில். அது கொஞ்சம் ஸ்பீக்கபிள் கேமாக இருக்குது. புரியுது, நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுது, நானே இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் இருந்தால் ஒன்றும் நல்லா இருக்குங்க, 8 பேர்கிட்ட. அதுக்கு தான் நான் பார்க்குறேன், வேறு எதுவும் நான் பார்க்கல. தட்ஸ் வை ஐ ஆம் டெல்லிங். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணேன். சாட்டர்டே கூட பண்ணலாமே. பே பண்ணோன்னா வேணால் சித்து ஆகட்டும், வேணால் சேர்ந்து பண்ணலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நைட்டு பண்ணலாம். அவனையும் கூப்பிட்றேன், டூடு இல்லை வேறு யாருன்னா கூப்பிட்றேன். அவன் வரதான் பார்க்கலாம், இல்லை தனியாக கூட பண்ணலாம். சரியா? புரியுது, நீ வாங்கின உடனே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என் லைப்ரரியில் முக்கால்வாசி அப்படி இருக்குது. பட்டு என்னை நம்பி வாங்கியிருக்குன்னு புரியுது. நானும் அதான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொருத்தனும் வாங்கியிருக்கான், அவனை விட்டுட்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். வேறு எதுவும் கிடையாது. அந்த கேம் வேறு எதுவும் கிடையாதுயா. ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் அவன் இறந்துட்டான்னு. இல்லை, நான் நினைக்கிறேன்னா he was upright after death. ஓகே, இறந்து போனதுக்கப்புறம் அவனை மேலே மாட்டிருக்காங்க. his hands, feet, neck are discolored. ஓஹோ, something is coming out of him. He is beaten. See the burrishes. Okay, இது பார்க்கலாம். Agreed, especially on the neck. The belt acted like a tourniquet, keeping the blood in his head. இன்னும் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வேணா ஸ்பேரோ நீ வேணா கூட்டு வா. கூட்டு வந்தனா பண்ணிடுவோம்.
எனக்கு நம்பி இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கிட்டான், அவனை என்ன கூப்பிட்றான். ரைட்ரா, சரி ஓகே. இன்னும் யாருன்னா எனக்கு ஒரு 5 பேர்கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம பண்ணிடலாம். ஸ்பேரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பவர்ஃபுல் பிசினா உங்களை தான் பண்ணணும். அதான் நானும் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேல்யூம் சர்வைவல். நான் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். கிரிக்கெட் நைட்டு போகிறதுக்கு இதுவும் போட்டு இதுவும் மாறி மாறி கிரிக்கெட்டுக்கும் இதுவும் போட்டுருவேன். சாலி ஒரு கால் தான். ஓகேவா? டூடுக்கிட்ட ஒன்றும் சொல்கிறேன். அவன் ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு லெட்ஸ் கோ. இன்னும் எனக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று இரி நான் வாங்குறேன். ஓகே ஃப்ரெண்ட், வாங்குங்க. அப்போ வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் கேம் தெரிஞ்சிருக்கணும் ஸ்பேரோ. அப்போ போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. போ பார்த்துட்டு வா. இன்னைக்கு நைட்டு கூட நான் வரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது ஸ்பேரோ. நீ ஊன்னு சொல்லு. இப்போ வாங்கிட்டு சொன்னான்னா இன்றைக்கி நம்ம வேலையும் பண்ணிடலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்னைக்கு வேலையும் எனக்கு என்கரேஜ் பண்ணுறேன். ஐ வில் ஜாயின் யூ கைஸ் டூ. தலைவரே ஒன்று புரிஞ்சுக்கோ, வேல்யூம்ன்றது ஒரு சர்வரில் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆடுறது. ஜாயினியூன்லாம் கிடையாது. ஒரு ஸ்டீம் பண்ணு, ஜெனிசிஸ் தனியாக பண்ணு, இது தனியாக பண்ணு. ஜெனிசிஸும் ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறது, இதுவும் ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறது. ஏன்னா வந்துட்டு நீ தான் ஓவர்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா 3060 உந்தில் தான் இருக்குது. ஓவர்ஸ்ட் கிட்ட இருக்க வேர்ல்டு தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட். வேல்யூம்லேயே அதான் டூடுன்னு சொன்னான். ஒரு கேம் உருப்படியாக பண்ணல சட்டி பையல. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, அவன் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அவனை வந்து தூக்கி மாட்டிருக்கணும். அவன் ஹேண்டும் ஃபீட்டும் நெக்கும் பார்த்தோன்னா டிஸ்கலர் ஆகிருக்கு. ஆமாம் ஒத்துக்கிறேன், இது வந்து நல்ல பாயிண்ட்ஸ் இது பெல்ட்டு காட்டுறான். எஸ்பெஷலி அந்த நெக் பார்த்தோன்னா ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பிளட் வந்துட்டு அங்கேயே தேங்கி நிற்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டியா? ஐ வில் ப்ளே இன் 2 வேர்ல்ட்ஸ், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லை செத்த பையில நார பையில கொன்று போடுவேல உன்னை. சொல்கிறத கேளு. ஒரு ஸ்டீம் போடு உருப்படியா, ஒரு ஆடியன்ஸை உருப்படியாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. தேவையில்லாத வேலையை பார்க்காத. ஐ கேன் ஓஸ்ட். இப்போ எல்லாம் கல் எடுங்க சார், அந்த கல் எடுங்க. ராஜேந்திரன் அந்த பிளேட் எடுங்க, கழுத்தறுத்து விடலாம் இவனை. அதுக்கு இல்லையா ஒரு ஸ்டீம் பண்ணியா? ஏன்னா வேல்யூம்ன்றது சம்திங், ஜெனிசிஸ்ன்றது அது வேற. ஓகேவா? ரெண்டு போட்டு குழப்பிடாத. அதுக்கான ஆடியன்ஸ் இந்த ஆஃப்லைன் கூட பார்ப்பாங்க. கொலை பண்ணி வைக்காத. ஒன்று உருப்படியா பண்ணு. வேல்யூமோ ஜெனிசிஸோ நீங்க என்னடா ரெண்டு கட்டியா கொண்டு வரீங்க? 4 கட்டியா கொண்டு வந்து எறிடா. நீங்க எறிகிறது மேல வெயில்ல எறிஞ்சு நானே செத்து போறேன். ஆடும்போது நான் தான் ஆடுவையா ஸ்டார்டிங் தான். இவன் ஏதோ கட்டிங் கிட்டிங் ஏதோ போட்டாங்களோட, ஏதோ உளறான்டா வந்து. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஸ்பேரோ ஷார்ட் ஸ்டீம் தான்டா போடுறேன், அப்புறம் வேலையும் போடணும் துடிக்கிற. ராஜேந்திரன் பிளேடை விட்டுருங்க. ஜாக்ஸா இருக்கு பார்த்தீங்களா? 1500 இல்லை 10,500 ஆர்பிஎம்ல சுற்றுற ஜாக்ஸ் அறுத்துருவாங்க. இன்னைக்கு அறுத்துடலாம் இவனைய. யாரோ ஒரு ஸ்டீம் போதும், நீ முடிச்சிட்டு வா. அப்புறம் என்ன அளவுக்கு அவன் வந்து நெஞ்சிலேயே குத்து. அதே அப்புறம் பேசலாம். சர்டிஃபைல் அக்ரிட் ஈஸ் பாயிண்ட். கரெக்டாக தான் அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். அவன் வந்து பாயிண்ட் பண்ணுறான், பெல்ட்டை நோக்கி பாயிண்ட் பண்ண. எஸ்பெஷலி அந்த நெக்கை பருது கழுத்து பாரு சார், அந்த கழுத்து பாரு சார் அப்படின்ற மாதிரி காட்டுறான். சீம்ஸ் லைக் லிஞ்சிங் டு மீ. ஓகே கூட் இட் ஸ்டில் யூ வாஸ் மூட் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நகுதானா? There's always a chance. We should check for ligament marks on his neck to see. அவன் செத்ததுக்கு அப்புறம் நகுந்தானான்னு கேட்குறான். ஆமாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றான். நம்ம வந்து செக் பண்ணணும், எதுனா மார்க்ஸ் இருக்கா அவனுக்கு கழுத்தை நோக்கி அப்படின்ற மாதிரி. Something is coming out of him. The pool of blood and feces has eaten into the frozen mud below the man's feet. ஓஹோ, அவன் தொங்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு ரத்தம் தேங்கி அது உறைஞ்சி போயிருக்கு. அது வந்துட்டு ரொம்பவே ட்ரிப் ஆகிட்டு இருக்கு. ட்ராப் பை ட்ராப் மேலே இருந்து ரத்தம் சுட்டிகிட்டே இருக்கு. 7 நாளாக ரத்தம் சுட்டிகிட்டே இருக்கு. The victim appears to have contained no more than half a kilogram of digestion at the time of death. ஓ மை காட், அவன் வந்துட்டு விக்டம் வந்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு பாதியிலேயே இருந்திருக்கு போல. அது வந்துட்டு அதோட ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு உடம்புலேருந்து. அது வந்துட்டு வெளில வந்துட்டு இருக்கு. உடம்புலோட எந்த பகுதின்னு தான் எனக்கு தெரியல, பட் வயிறுலன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ அது கசிஞ்சு வந்துட்டு இருக்கு. என்னடா கூனோ மாமா வந்துட்டாரு. இதான் கூனோ தான் ஸ்பேரோன்னு நினைக்கிறேன். இப்படிதான் கூனோ மாமா பேசிட்டு இருப்பாரு. Maybe he went to the toilet sometime for death. ஓஹோ சாப். ஓகே 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 ஓகே.
அதனால தான் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கான். ஸோ தட்ஸ் வை அவனோட என்ன சொல்கிறது மிச்ச மீதி வந்துட்டு இல்லை வந்திருக்கு மேபி வயிற்றுலேருந்து. மேபி இருந்திருக்கலாம் அப்படின்றான் அவன். He has beaten up. I do. Most of them are post-mortem. Maybe even all of them. The delinquents have made our jobs harder. ஏன்னா இளையமாறன் 2 பேர் வந்திருக்காங்க. வேட்டையாட விளையாடு இளையமாறன் அப்புறம் அப்புறம் வந்துட்டு 150 பேர் இருக்குமே. 2 பேரும் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டானுங்களே இவனுங்க. அந்த அளவுக்கு கொடூரமால இருக்குது. ஆமாம் அவங்க யாரும் அடிச்சு போட்டிருக்காங்கன்றது தெரியுது அடையாளங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் போஸ்ட்மார்ட்டம். Stop talking in riddles, coin slot. ரிடில்ஸ்ல பேசாதீங்கடா அப்படின்றான். He means you fucked him up good, Kuno. Fucked him up brutal like. ஆண்டவா இந்த பூனை கொல்ல முடியுமா ஈஸ்வரன்? எனி அதர் சான்சஸ் பூனை கொல்றதுக்கு? பூனை இஸ் ஜஸ்ட் a bad guy. I hate him. I agree. நான் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். His personality is no longer a part of the world. ஓஹோ அவன் இந்த உலகத்தில் இருக்க பர்சனாலிட்டி கிடையாது. இறந்துட்டான். Totally dead. டோட்டலி இறந்து மொத்தமாக இறந்து போயிட்டான் அப்படின்னா. The world no longer stores his personality. So completely there was a time for that to ended sound as a Absolutely. Absolutely. But there is no breath to catch. Only the cadaver filling the air and your nostrils. He அவனா slowly பயங்கரமான rotates ஆளாச்சே. before you, decomposing. Yes, we do. Yeah, bang bang time, pig. Shoot his head off. நம்ம வந்துட்டுல அவனை கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு வழி எதனா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு மேபி சுடலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்குள்ள கூடோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டில் ஆமாம் அவனை கொண்டுருங்க சூப்பராக கொல்லுங்க டப்புன்னு சுடுங்க அவன் தலையில். How? Lieutenant remains unaffected. எப்படி? Where the buckle ties the rope to the branch. That's a good spot to aim. Oh. Yes, there is the buckle holds the bell together. Oh, correctly அந்த buckle அடிக்கலாம்ல? Where? Ah, yes, I see. If the shot hits that, there might be a chance to release the belt. ஓ அங்க கரெக்டா அடிச்சா போதும். Yeah, now we're talking. Entertain the Kuno நீ with கீழே some shit. இறங்கிருமாயா? ஸோ அந்த கரெக்டாக அந்த பக்கில் ஒரு ஷாட் அடிச்சானா கீழே இறங்கிரும்ன்றாங்க பாடி பார்ப்போம். Will miss. The pigs will miss Kuno. ஆக்சுவலி டோன்ட் இட்ஸ் a bad idea. ஓகே I'll blow his head off. கரெக்டாக சுடுன்றேன் பட் அவன் தலையை சுட்டுருவேன். Take it. Yeah, take the shot. Kuno wants some of that shit. கரெக்டாக அந்த பக்கில் சுடுறா அப்படின்னா அவனுக்கு கூட இருக்க கூனோ கேங்லாம் சுடுங்க அவன் தலையை சுடுங்க அப்படின்றாங்க. Silence. With his elbow sharp, the lieutenant unzips his jacket அவன் ஜாக்கெட் அன்சிப் பண்ணுறான். and produces a lightweight firearm. ஓ ஃபயர் ஆம் Drops எடுக்கான். a paper cartridge in the barrel, Oh my. separates the scouring stick, and gives the cartridge 5 tucks, ஓகே ரீலோட் பண்ணிட்டான். securing it in place. ஓகே செக்யூரிட்டி. That's a Kiel A9090 armistice, mass-produced muzzle. ஓ அது loader. A990 மசில் லோடர் One இருக்கானுன்றாங்க. of the most common. He then steps back and assumes the fellow's desk position, taking aim. The corner of his eye twitches. அவன் வந்து ஏம் His பண்ணுறான் finger சுட is போகிறான். on the trigger. ட்ரிகரில் இருக்கு கடைக்கு கையோட விரல்கள். He's gonna fucking miss. The chip's voice is drowned in a shrill blast that echoes off the walls of எங்கடா the surrounding பட்டுச்சு? tenements. A cloud of smoke slowly parts in the air as the lieutenant steps back and says to himself, ஸோ சுட்ட உடனே அந்த கிட் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாப்புல க்ளவுடில் அந்த ஸ்மோக் பறக்குது. அவன் லிeutenant திரும்பி போய் பார்க்குறான். God damn it. என்னாச்சு? a lot of things were wrong with that shot. The fellow's desk was the wrong choice. His shoulders were raised. இவன் ஷோல்டர் வந்து ரேஸ் ஆயிடுச்சு. He cannot trust his eyesight. அவனோட ஐசைட்டை நம்ப முடியல. Fucking idiot. Muckabah asshole. ஐயோ கூனோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம கிம்ம திட்டுறாப்புல. Kuno could have hit it easy, but then Kuno's not fucking handicapped, is he? ட்ரை அகைன் மேபி. God damn it. No, we are lucky as it is. We didn't break anything, எதுவுமே நம்ம and பண்ணல. the victim remains uncompromised. Any more mistakes could put us in an unfortunate position with the locals. Kuno's sorry too. Kuno feels sorry for the Beano class. ஐயோ பயனோ கிளாட். அவனை தான் கலாய்க்கிறான். கூனை வந்து வருத்தப்படுறான் அவன் கேவலமாக சுட்டதுக்கு அப்படின்றான். The lieutenant doesn't say a word.
I have to say, it's beginning to look unlikely we can get him down without assistance. Assistance லாம் You எடுத்துக்கலாம். know, you don't feel like too bad of a shock yourself. Should I try? It's bad as it is. Us shooting firearms like punks. நம்ம சுட்டு பாப்போமா? நம்ம சுட்டு பார்க்கலாமான்னு கேக்குறேன் Go கண்ணே. ahead. I'm not stopping you. Just don't lose it. Okay. This is the sod. Yeah, take it, you fucking banana boyka. Take it and shoot yourself in the mouth. Feel the weight first. The buckle comes into focus in your Oh my sights. god, You bruh. stand with your feet planted firmly in the ground. Why don't you just shoot yourself in your mouth? 42% even. At least you won't. God help me, bruh. Yeah, bruh. We got it, bruh. Yes. Cool The now. buckle explodes into tiny pieces, coming loose with a whir. Yes, mass. Mass காட்டிட்டோம். ஜெயிச்சிட்டோம் மாரா. சுட்டுட்டோம் கரெக்ட்டா. With your hand numb from the recoil, you look at the body slump down. For a moment, கீழே the man விழுந்துச்சு. appears to kneel in front of you, ஓ நம்மளோட முட்டி போட looking கண்டற. straight at you, helpless. Communism. கம்யூனிசம் பண்ணுச்சான். யார் அவனுக்கு கொண்டுச்சு கேட்டோம் கம்யூனிசம் பண்ணுச்சுன்றான். It takes a millisecond for the association to flash within your cortex. You have no idea where it's நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. எஸ். only that it's right. From only that is right. தான் கரெக்ட் அப்படின்றாப்ல. Then the rigor in his muscles gives up, and he smashes sideways into the spring mud, letting out a horrid stench. Nice. I got a new skill point. என்ன போடலாம்? brain throw சொல்லி ஏத்திடலாமா? Take the full tone of the ball kill you. இது எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் வந்துச்சியா உங்களுக்கு? ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரோம் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்துருச்சுன்றதை காமிக்கிறேன். போலிஸ்ட் how to do that. Ace is high. Return rises item waiting for you to slap. Oh, The ace is high, a custom invented by the aerostatic brigades during the revolution. i5 It's தான் அப்படி used to சொல்றாப்ல, வேற celebrate ஒண்ணும் success கிடையாது. in i5 Russia, கை தூக்குவாங்கல, அதுதான் அந்த especially in டேர்ம்ன்றாங்க. sports. The gesture is Gesture, spread அது across ஒரு the gesture, world, கையை தட்டுறதுக்கு, despite மற்றபடி you எதுவும் could கிடையாது. add an ace's Slap it. கை குர்றா. The lieutenant takes a little hop to perform the customary salutation. Your palm hurts from the slap. உன் கை வலிக்குது. Precise and down to the point. I knew these guys were. What's now? We will perform a field autopsy and detail. Field autopsy பண்ணலாம் இங்க அப்படின்றான். But before, excuse me. He needs to turn away from the corpses. Slumped on the ground like that has not improved the way அந்த the காப் corpse ஸ்மெல் வந்து smells. ரொம்ப மோசமா The இருக்குன்றான். fall seems to have released something deep inside it. It looks like I feel like taking a break from the stench. நீங்க I'm வந்து sorry கொஞ்சம் to பிரேக் interrupt எடுத்துக்கிறேன். the jubilations here. Just a little breather before we do the autopsy. அட்டாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிரத்தி எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நாட்டை தாங்க In the முடியல. meantime, we should try to interview Everard Clare, the leader of the union. Harbor property was clearly used in the hanging. The harbor just east of here. Okay. Getting in might prove a challenge, though. இப்போ தான் சொல்ல இந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை டு இன்டர்வியூ த ஈவென்ட் கிளாரிட்டி. யாரையை இன்டர்வியூ பண்ணலாம்? லீடர் ஆஃப் த யூனியன். அவர் ஹார்பர் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கார். அவர் ஏன்னா அவர் வந்துட்டு இங்கே வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க, ஹார்பர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இஸ் பாயிண்ட்ஸ் த பிளட் ஹார்பர் ஜஸ்டிஸ். இப்போ அங்கே போயிட்டு அது பண்ணலாம், ஆனால் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றப்பல நம்ம ஆள். ட்ரை டு இன்டர்வியூ யுவர் லீடர் ஆஃப் யூனியன் வாங்கியாச்சு போ. ரைட், அந்த ஸ்பேரோ கிளினிக் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கணும். He points to the belt. Harbor just east of here. Getting in might prove a challenge too. நான் உள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றா. Or we could ask around for the representative of the logistics company. My initial information says the Wild Pines have sent some sort of strike negotiator. ஸோ ஸ்ட்ரைக் நெகோஷியேட்டர் யாருன்னா அனுப்பியிருப்பாங்க வைல்ட் பைன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. You could ask the gardener for directions. ஸோ கார்டனர் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இஸ் திஸ் ஃபேமஸ் சரி ஓகே, ஜஸ்ட் ஃபார் சம்திங்.
இவனை பத்தி இவனை பார்க்கலாம்ல, பார்த்து முடிச்சாச்சு. The rotting man lies on his side with his eyes looking straight through you. The belt is still around his neck. His body is open to intrusion by autopsy. The lieutenant adjusts his glasses and takes a deep breath. Try to remove the dead man's boot. இப்போ remove பண்ணலாம்ல? I thought we decided to leave it to processing. Let's not turn this into some kind of circus. சர்க்கஸா? This is turning into some sort of mega. So உருளான்னு பார்த்தோம், இது வந்து சர்க்கஸா மாத்தாதே அப்படின்ட்டாங்க. சரி ஓகே விட்டுறோம். Okay, so you can sneak out of your room maybe after he's gone to sleep. நான் தூங்குனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்னு அப்படின்ற மாதிரி சொல்லுது நம்ம மூளை. Come on, officer. You know what a field autopsy is. You've done 100 of them. நீ ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அட்டாப்சினா என்னன்றது. நீ வந்து 100க்கு மேலே பண்ணியிருக்க. What you do know is, at 18.9 kilometers, the dormant shield volcano, Corpus Mundi, is the world's highest summit, and the failure of the 38 single, Epui Descent, to crack the top 20 was the death knell of disco. But what a field autopsy is, you have no idea. என்ன சொல்ல, உனக்கு என்ன தெரியும்னா 18.9 கிலோமீட்டரில் ஒரு டார்மண்ட் ஷீல்ட் வால்கனோ வெடிக்குதுன்னா இந்த வேர்ல்டு ஐஎஸ்எஸ் மேலே இந்த ஃபெயிலியர் ஆஃப், அதாவது 38வது சிங்கிள் ஒருத்தர் இருக்கிற வந்துட்டு இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு ஃபீல்டு அட்டாப்சின்றது. ஒரு பெரிய கலவரத்தில் ஒரு சாவு நடக்குது. அந்த அட்டாப்சின்னா ஒரு ஒரு சாவை பார்க்கும் விதத்தை தான் அப்படி சொல்கிறாப்புல. பட் இன் அ வே ஆஃப் தேர் வே. Fine. It's a 3-part form to be filled out on the scene by the detectives இது responsible. 3 பார்ட் ஆஃப் One takes ஃபார்மா. note, the other dictates. The goal is to establish cause of death. காஸ் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்கிறது அட்டாப்சி, ஓகேங்களா? ஸோ இந்த அட்டாப்சி மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் பை த டிடெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். ஒன் டேக் ஒருத்தர் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்டேட் பண்ணுவாங்க, டிக்டேட் பண்ணுவாங்க என்ன நடந்திருக்குன்ற மாதிரி. இந்த கோல் லிஸ்ட் வந்து இது வந்து எதுக்காக பண்ணாங்க? A scalpel is not always required. எப்பவுமே I ஸ்கேல்பல் hope this தேவையில்ல. is one of those cases. Latex gloves are, however. Why don't you, what use are you? Why don't you know? You must have me confused with the Copperpedia. காப்பபீடியாவில் கன்ஃபியூஸ் ஆகிடலாம். You, sir, you are the Copperpedia. காப்பபீடியானா? There truly is a time for everything, even for yellow gardening gloves. However, they are lacking hygienically. I suggest you get in there in limited capacity. ஓகே, எங்க உள்ள போய் அது பண்ணுன்றான். சரி ஓகே. I'll ask you when I need you to. எப்போ வேணுமோ நான் கேட்குறேன். Maybe I should handle the contact and you take notes? ஓகே, நீ நோட்ஸ் எடுன்ற. Where should I take these notes? Yes, you see, the field autopsy form is the one on red copier paper. Field. Okay. The dead man stares in silence Notes எடுக்க as போறோம் you friends. crack open the ledger. Above those, an 11 field info form needs filling out first. ஸோ அந்த 11 ஃபீல்டு இருக்க அந்த பகுதி பேஜில் நம்ம பண்ண போகிறோம். பிகின். That's you. Okay, only the first question already I know. Not an energetic start to an autopsy, I agree. Okay. Pig's messed up. Kuno feels pity. பிக்ஸ் பன்னிக்குட்டிகள் வந்துட்டு கோளாறு கொடுத்துட்டு கூனை வந்துட்டு பாவமாக பார்க்குறான். Just leave it empty, officer. The corpse lies there, indifferent to your retrograde அட்டாப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம. The next KK57 கேஸ் நம்பர் எழுதுறான். dash. KK equals Kim Kitsuragi. Kim 57 equals precinct 57, followed by his date 0803 and time of arrival time of arrival 0815 on the scene. He's indexed the case after himself, not you. உன்னை பண்ணவே இல்லை. That's because he doesn't want to bring up the messy question of your initials. உன்னோட இனிஷியல் should be file this technically at the scene before you. And what would that make the alphanumeric? ஸோ அப்போது அது வந்து ஆல்ஃபாமைக்கு என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னு சொல்லு, கன்ஃபார்ம் நீ எழுதிக்கோன்றான். உன் பேர் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறல, நீ தான் எனக்கு முன்னாடி வந்தல. ஸோ அப்போ வந்துட்டு உன் பேர் என்னவா இருக்குன்றதை நீ ஏன் போட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியலையே. KK57 உன்னோட பேர் எனக்கு தெரியும். போட்டு சொல்லிப்போம். 0503 next. NA next. பேர் தெரில, அதாவது விக்டிமோட பேர் தெரில. NA தெரில.
Roughly 50. Roughly 50 இருக்கும். Try 40. The damage is so extensive, it's better to err on the young side. He nods. அவன் தலையாட்டுறான். Mondial. மோடையல்ன்றான். Fair to olive-skinned, from the Isola of Mwindi. This is as vague as it gets. You might as well say whitish. Whitish The சொல்லலாம். pudgy mess of curdled meat looks neither mondial nor anything other. ஓ மோடையலா இருக்கலாம், வேற எதனா கூட இருக்கலாம். Fucky, fucky. ஐயோ இத சொன்னா மட்டும் வந்துடுறாங்க அந்த கோணோட பக்கல் மெயிலா. Pigs can have sex. ரைட்ரா. Nor does he look male, with his pregnant belly and indistinguishable face. அவனோட கர்ப்பமான வயித்தையும் அவனோட அருவருப்பான முகத்தை வச்சு அவனை எப்படி நீ பையன் சொல்லலாடிறான். We're still going with March 4th. March 4th. March 51. What else? 9. Body identified by is non-applicable. 10. Case number is the same as the coroner's case. KK 57. இதான் ரோட் பண்ணிக்கணும். None. At least not after the initial examination. ஓகே கேஸ் நம்பரு கேஸ் நேம் எல்லாத்தையும் போட்டாச்சு. He places his gloved hand on the dead man's chest, as if in preparation. ஓகே அந்த தலை நெஞ்சல் Your கேஸ். central nervous system recognizes this gesture. It's the stations of the breath. ஓகே Ecclesiastic, religious in nature, a holdout from pre-Delorian burial rites. It takes him 2 seconds to perform. Then, ஓகே We should start the post-mortem. the corpse cannot feel Kim's hand on his chest. It no So, longer அந்த cops meaningfully வந்துட்டு interacts with its surroundings. A thicket of boxes and lists on red copy paper tries to answer why. ஓகே எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணலாமா, இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இன்ஜுரி ட்ரைட் பண்ணும்போது. Central nervous system. I have nothing. Do you have anything on this man's central nervous system? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி உனக்கு எதனா கமெண்ட் இருக்கா எங்களோட உடம்புல அப்படின்னு கேட்குறான். Of course, there is a moral to be drawn from it. A moral to this story. What would that be? என்ன மாரல் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு, அது என்னன்னு கேட்குறாங்க. The dead man looks, too, with barely contained excitement to hear the moral of his story. The brain is very vulnerable to compromise the critical. I think that may well be the moral of every story, officer. எல்லாவோட சாவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றான். Good. Musculoskeletal. Purge fluid is coming from the mouth. வாயிலேருந்து ஒரு இது ரத்தம் வந்துட்டு இருக்கு. ரத்தம் Eyes and tongue protuberant. Hyoid bone. Let's see. ஏதோ ஒரு வினோதமாக ஏதோ வந்துட்டு இருக்க மாதிரி சொல்கிறாப்புல. With his eyes almost closed, the lieutenant puts his hand on the dead man's throat and begins to massage it gently. நான் மசாஜ் பண்ணி பார்க்குறான் Erupts அவன் from the த்ரோட் mouth. வழியா. Purge fluid runs down his lips, black and viscous. அவன் வாயிலேருந்து கருப்பான ஏதோ ஒன்று வந்து வெளில ஊற்று. You hear cracks as the lieutenant moves his sharp fingers inside the flesh, like the creaking of an old யூ house. மஸ்ட் பி சைக்காலஜிஸ்ட். ஸோ அவன் தொண்டையை போட்டு தடவி தடவி பார்த்ததுக்கப்புறம் அது கருப்பாக வந்து ஊற்றிருக்கு. அதோட அதான் ஒரு தண்ணி ஊற்றினா எப்படி சத்தம் இருக்கும் அது மாதிரி. லூட்டன் மூவ்ஸ் இஸ் ஷார்ப் ஃபிங்கர் இன்சைட் த ஃப்ளஷ். அவனோட சதைக்கு நடுவில் அவன் ஷார்ப்பான ஃபிங்கர் சத்து இருக்கான். லைக் த க்ரீக்கிங் ஆஃப் அன் ஓல்ட் ஹவுஸ் அட் நைட். நைட்டு வந்துட்டு ஒரு இருண்டு போன ஒரு விதத்தில் வந்து கிருக்குன்னு ஒரு சத்தம் வரும் டோர் திறக்கிறது, அது மாதிரி ஒன்று சத்தம் வந்திருக்கான். வாங்க தேங்க்ஸ் ப்ரோ ஹரிஹரன் ப்ரோ. ஷஃபிக் பையன். Yeah, jack that fucker off. அட ஏன்டா The கோளாறு. hyoid bone is fractured. அயோய்டு போன் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கான், முடியப்பட்டிருக்கான். Unremarkable. ஓகே அது அன்ரிமார்க்கபிளாக இருக்கான். நோட் பண்ணி வைக்காத அளவுக்கு ஒரு Respiratory system. அவனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஏதோ அடிக்கப்பட்டிருக்கு. இஃப் இன் ப்ரேயர் ஹி பிகின்ஸ் டு ப்ரை. ஜா திறந்த பார்க்குறான். ஹி ஸ்டாப்ஸ் டு எக்ஸிட் மோர் சான்ஸ் ஆர் யூஸ். Oral cavity shows no lesions. The victim has received dental implants, possibly after a combat wound. Mouth swollen. Hemorrhaging present in mucosa of the lips and mouth. ஸோ ஓரல் கேவிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பல்கள் எடுத்து எதனா வைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அது மாதிரி எதுவும் கிடையாது. விக்டம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ரிசீவ்டு டென்டல் இம்ப்ளான்ஸ், அதாவது பல்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஆஃப்டர் காம்பேட் wound எதனா ஒரு அடித்து வாயை உடச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. மவுத் வாலன்ஸ், அதாவது வாய்கள் வந்து அழுக்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் ஆர்மானிக் ப்ரெசன்ட் இன் த மவுஸ் ஆஃப் த லிப்ஸ் அண்ட் மவுத். ஒரு மாதிரியான ஒரு பிக்மெண்ட் லேயர் கிரியேட் ஆயிருக்கு த டெட் மேன்ஸ் மவுத். No scream, no sigh of relief rises from the darkness inside. It's humid there. Sickly sweet air, unlike anything living. You feel like you're about to throw up again, straight in that mouth of his. ஸோ எந்த ஒரு கத்தும் கிடையாது, எந்த ஒரு ரிலீஃபும் கிடையாது. ஒரு ஒரு இருட்டாக இருக்குது உள்ள. பட் ஆனால் வந்து ஒரு சிக்லி, ஒரு உடம்பு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சுகமோ ஒரு ஸ்வீட்டான காற்று வந்து அன்லைக்லி ஃப்ரம் எனிதிங் லிவிங், வாழாத ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு ஸ்மெல் வருது. யூ ஃபீல் லைக் டு த்ரோ அப் அகைன், திரும்பி தூக்கி போடுற மாதிரி உனக்கு ஒரு ஸ்மெல் வருதுன்றாங்க. ஸ்ட்ரெயிட் இன் தட் மவுத் அப்படின்றாங்க. லுக் டீப்பர். It's hard. Oh my Once God, more, the pitch. you taste stomach acid in the back of your throat. A contraction. இன்னொரு வாட்டி அதை மோந்து Your பார்த்தோன்னா throat வாந்தி pumps a வந்துடும். little something from You're your forced to stomach and into your mouth. திரும்பி வாந்தி You're வந்துடும். forced to swallow just to keep looking. ஆக்சுவலி இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு வாந்தி வரும் பார்த்தீங்களா, பீப்புள் கெட் வாந்தி வரும்போது ஆனால் த்ரோட்டு கிட்ட வந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவன் வாய் வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஸோ கிட்ட போகும்போது இன்னும் அந்த அசிடிட்டி ஃபீல் அவனுக்கு வந்து திரும்பி அந்த வாந்தி வந்துட்டு போயிருக்கு. இட்ஸ் ஹார்ட் ஒன்ஸ் மோர் யூ டேஸ்ட் ஸ்டொமக் ஆசிட் இந்த பேக் ஆஃப் யுவர் த்ரோட். புரியுதுங்களா? ஸ்டொமக் ஆசிட்ன்றது வாந்தி அந்த டங்குக்கு வந்துட்டு போயிருக்கு. கான்ட்ராக்ஷன் யுவர் த்ரோட் பம்ப்ஸ் a little something from your stomach. அதாவது உன் த்ரோட் வந்து ஏதோ பம்ப் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரக்கு. அண்ட் இன்டு யுவர் மவுத் யுவர் ஃபோர்ஸ் டு ஸ்வாலோ. வேறு வழி கிடையாது. ஏன்னா வாந்தி எடுக்கலை, நம்ம ஃபுல்லாக எடுக்கல, அது ஸ்வாலோ பண்ணி தான் ஆகணும், நம்ம திரும்பி முழுங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து பண்ணோன்னா கன்ஃபார்ம் ஃபுல்லாக வாந்தி எடுத்துரும். ஸோ நிறைய பேர் இது பண்ணியிருப்பீங்க லைஃப்பில், யாரும் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் வாந்தி வந்துட்டு போயிருக்க முடியும். Inside you see darkness and just a miss meat and darkness. Inside you அதுக்குள்ளே வந்துட்டு நீ ஒரு இருளை பார்க்குற, ஜஸ்ட் மிஸ் ஆஃப் மீட் அண்ட் டார்க்னஸ். உங்கள் வயிற்று, அதாவது நீ இப்படி வந்துட்டு போகும்போது ஒரு டேஸ்ட் ஃபீல் ஆகும்ல, என்னடா கருமத்தை தின்ன அப்படின்ற மாதிரி. கறியும் எதையும் ஒன்று தின்றுருக்கும், அதோட டேஸ்ட் ஃபீலாக இருக்கும். ஏன்னா தட் வாமிட் வந்துட்டு போகும்போது அந்த ஜஸ்ட் ஃபீல் இட் ஆன் யுவர் டேஸ்ட் பட் ரைட். அதுதான் இதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதான் அப்படி இருக்கு. Hepatobiliary, NA. ரைட். Same for toxicology and serology, NA. டாக்ஸாலஜிக்கும் சீரோலஜிக்கும் என்ன? Cardiovascular. The body exhibits heavy lividity. Blood has gathered in the hands, feet and neck. ஸோ கார்டியாக்லரிஸ் போய் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து தங்கியிருக்கு கைகள் கால்களில், அப்புறம் கழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அது எழுதிக்கிறோம். Gastrointestinal. Gastrology breathes a size relief and this is the last field of looks around. ஓகே, கேஸ்ட்ராலஜிக்காக இதெல்லாம் நான் தந்துருக்கேன். எப்போ வரைக்கும் இந்த இது வரேன், கொஞ்சம் நேரம் போவேன். நைட்டு தானே பண்ண போகிற நீ? ஸ்டீம் பண்ண போகிறேன்னா சொல்லு ஸ்பேரோ. நைட்டு ஸ்டீம் இதை மட்டும் பண்ண போகிறேன்னா நான் பண்ணுறேன். நீ பாதி வந்துட்டு பாதி போகலாம், அது வேணாயா, பொறுமையாக பண்ணலாம். அதுக்கு this will do. Digested semi-solid food in stomach. Voilà. ஓ, செமி சாலிட் ஃபுட்டு. அதாவது செமி சாலிட் ஃபுட்னா என்ன சொல்கிறது? இப்போ வந்துட்டு தண்ணி கொண்ட ஒரு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஃபுட்டு. நைட் ஸ்டீம் இல்லையா? அப்போ நாளைக்கே பண்ணலாம். விடு, எப்போ ஸ்டீம் பண்ணுறேன் அப்போது அது பிளான் பண்ணிட்டு சொல்லு, அப்போ பண்ணிப்போம். சரியா? அவனும் வந்துடுவான் நாளைக்கு. சரியா? ஸ்டீமாக பண்ணு ஒழுங்கா. அது ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணு. அது போயிட்டு ஆஃப்லைனில் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இப்போ நாளையிலேருந்து பண்ணிக்கலாம். ஓ, எப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம்? நாளைக்கு நைட்டு வந்துடு. அப்போது நாளைக்கு நைட்டு 6 மணி 6:30க்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு டெய்லியும் விட்டு பண்ணுவோம். சரியா? அது நீ தான் சொல்லணும். உன் பிளான் தான். அதாவது செமி சாலிட் ஃபுட்டு இந்த ஸ்டொமக். ஒரு செமி சாலிட் தண்ணியும் அப்புறம் ஒரு சாலிடான ஃபுட்டு கலந்த மாதிரி இருக்குது. நைட் ஸ்டீம் இல்லையா? அது அப்போ சொன்னதா? இட் டச்சஸ் த கார்ப்சஸ் பிளாட்டட் லோயர் அப்டமனை தொடர்றாங்க. அது வயிற்று கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைவேட் பார்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், அங்கே வந்துட்டு ஒரு கர்வ் இருக்கும், அங்கே தொடராப்பில். ரைட் இட் டவுன், வாமிட் த வைல். ஓகே, இது போடணும். ரைட் இட் டவுன், டோன்ட் கீப் த வைல். What's next on the list? So external examination summary. I'm afraid we can't continue before we've gone through both the external and internal examination first. First external mudi. The deceased wears armored boots and white briefs. Okay. The make of the briefs is babrodine, I think. So அந்த வெள்ள இருக்க விஷயங்கள் மேக் பண்ணது எல்லாமே பார்போடேட் நான் நினைக்கிறேன் அப்படி பண்றான். It turns the body on
to it's check the underwear label பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா. See, it's happening. இது நடக்குது பாத்தியா அப்படின்றான் போனோம். Barbodine, yes. Inexpensive. Barbodine வந்துட்டு ஒரு inexpensive size வந்து ரொம்ப காசு மதிப்பு கொடுக்குற எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு இன்எக்ஸ்பென்சிவ்னு என்ன சொல்லுவாங்கன்னா சீப்பும் கிடையாது, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னு வச்சுக்கோங்க. சைஸ் எம், கலர் ஒயிட். Disappointment is palpable. The red-haired thing was expecting something more lurid. அந்த ரெட் ஹேர் திங் வந்துட்டு ரொம்ப நான் வேற எதுவும் நினைச்சேன், பட் ஆனா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் பூட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செராமிக்கா இருக்கு. From blood flowing downward post-mortem. Removal of the boots is left for processing. So removal of boots வந்து ஒரு ப்ராசஸிங்காக விட்டு வச்சிருக்கோம். It would be clever of you to omit the boots altogether, sire. If you are to keep them for yourself, as you ought to, you have deserved them more than anyone else. It could be இது வந்து ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும். It could be clever if you omit the boots. அந்த பூட்டை நீ விட்டனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். If you are to keep them for yourself, you have deserved them for more than anyone else. அதாவது பூட் நீ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ஆளுன்றது. The boot has a serial number. So அந்த serial number தான் அது. அது எழுதிட்டோம். 100 tattoos. ஸ்கேமர் அங்கிள் ஒரு வழியா பாடி இறக்கியாச்சா? எஸ், பாடி இறக்கியாச்சு. ஸோ tattoos வாங்க சரண் பாப்பா. tattoos he stands up planted on either side of the body. அதான் அந்த டாட்டூ வந்துட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. செஸ்ட் ரெண்டு பக்கத்துல இருக்குல்ல, he stands up, the feet planted on either side of the body. ரெண்டு சைடுலயுமே அந்த ஒரு டாட்டூஸ் இருக்குல்ல, அதுதான் The upper torso is covered in a single continuous tattoo resembling a micro-electronic நான் அப்பயே சொன்னேன்ல ஈஸ்வரன், நம்ம மைக்ரோ எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட் போர்டு தான் சொன்னேன்ல, பட் ஆனால் அது இல்லை, நம்ம மூளை சொல்லிச்சு. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அப்பர் ட்ரோசோவில் வந்து கவர் ஆகிருக்கு. இது வந்துட்டு ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் டாட்டூ. ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு டேட்டூன்றது ஃபுல்லாக பெரிய ஒரு டேட்டூவாக போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி பெரிய டேட்டூ தான் ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு இது. இட் ரீச்சஸ் ஃப்ரம் அதாவது ரைட் ஷோல்டர்லேருந்து ஒரு ஆர்ட் வரைக்கும் வந்திருக்கு. தென் த இங்க் இஸ் ப்ளூ அண்ட் ஒயிட். அந்த இங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருக்குது, ஆனால் இங்கே பார்க்கும்போது கருப்பாக இருக்குது. மேபி அவனுங்க அப்போ வரைஞ்சானுங்க போல், 7 நாள் நடந்தாலும் கருப்பிச்சு போல். The assistant has a color photograph Pro player print to be added to the case files as document A1. The photo is taken on the scene using a Trigat Mini. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தீங்களா அப்போது. அப்போ வந்துட்டு இது வந்து இந்த மார்க்கிங்ஸ்லாம் அசிஸ்டன்ட் ஆஸ் அ கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃப் த மார்க்கிங். இந்த மார்க்கிங்ஸை பார்த்தீங்கன்னா அது கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அது வந்து ஆட் ஆகிடுச்சு இந்த டாக்குமெண்ட் A1ல. அந்த ஃபோட்டோ இஸ் டேக்கன் இந்த சீன் யூஸிங் இட். அதான் அந்த கேமரா பேர் வந்து ட்ரைகட் மினி, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு கிளாஸ் உடைக்கப்பட்டு அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகுது. அது இன்னும் நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது, சரிங்களா. இன்னும் ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். இது டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் கொண்ட கேமரா. It has a belt for airlifting cargo around his neck, tied with a hangman's knot. Color yellow. Length 3 meters. There is a buckle on the other end. இப்போ வந்து the decreased as a belt for airlifting cargo under his neck, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒரு அந்த மேலே வந்து ஒரு இது கட்டியிருந்தாங்கல்ல, அந்த கழுத்தில் கிட்ட வந்து ஒரு இது கட்டியிருந்தாங்கல்ல, ஒரு கார்கோவோட ஏர்லிஃப்டிங் கார்கோவோட பெல்ட்டு. அது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. தேங்க்மென்ஸ் நாட், அந்த நாட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அந்த கலர் எல்லோ லென்த் 3 மீட்ரு. தேர் இஸ் அ பக்கிள் வந்து அதர் எண்ட். இன்னொரு ரெண்டில் வந்து பக்கிள் இருக்குது, அது மேலே இருக்குது பாருங்கள் அந்த பக்கிள். அதை எழுதிக்கோ அப்படின்றான். Athletically built, measuring 1.8 meters. Generally consistent with age 42. Preservation is good. Ambient temperature below freezing. ஸோ இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்துட்டு ஒரு வெல் நரிஷ் அத்லெட்டிக் பில்ட் உடம்பு வந்து 1.80 மீட்டர்ஸ் இருக்கான். ஜென்ரலி வித் ஒரு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 இருக்கலாம், என் வயசு வந்து 45 இருக்கலாம். ப்ரிசர்வேஷன் வந்து ஓரளவுக்கு உடம்பு வந்து ஓரளவுக்கு தாங்கிடுச்சு, வந்து ரொம்ப மோசமாகல. ஆனால் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஃப்ரீசிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உறையும் தன்மைக்கும் கீழே இருக்கிறது. Body hair is light brown. Distribution is consistent with age. The deceased had male pattern baldness. Hair is combed back, short. ஸோ இந்த உடம்போட முடி வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்குது. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நீல்ஸ் இன் டு கெட் அ பெட்டர் லுக். அதாவது அவன் முட்டி போட்டு இன்னும் பார்க்குறான் கரெக்டான வியூ கிடைக்கிறதுக்கு. டிக்ரீஸ் அட் மெயில் பேட்டர்ன் பால்னஸ், அதாவது
அந்த டிசீடு வந்துட்டு அவனோட தலையில் வந்து வழுக்கையை உண்டாக்கி இருக்கிறத சொல்கிறான். ஏர் இஸ் கம்புடு பேக் ஷார்ட், அது கொஞ்சம் பின்னாடி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. டச் த காப்ஸ் ஏர் பிஃபோர் மூவிங் ஆன் ஷார்ட் லைட். இது போ Lividity is consistent with hanging. The head is congested. Contusions are present on the head, chest and thighs, consistent with stones thrown post-mortem. Okay. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங்னால அவன் தலையில் வந்துட்டு சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இதயத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்துட்டு 7 நாள் அவன் தொங்கப்பட்டிருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக அந்த கூனம் வந்து அவனால் கல்களை எரிஞ்சதுனால அதோட வலிகளும் அவன் உடம்புல தெரிஞ்சிருக்குன்றத சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு தட் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் கன்ஸ்டோனியஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. ஆர் ப்ரெசென்ட் ஆன் த ஹெட், செஸ்ட் அண்ட் தைஸ், கன்சிஸ்டன்ட் வித் ஸ்டோன்ஸ் த்ரோ அந்த போஸ்ட்மார்ட்டம் லோ வெலாசிட்டி. யாருங்க தூக்கிட்டு இருந்தது? அந்த கூனை பையன் தான். இங்கே இருக்கான் பாருங்கள், அந்த கூனை பையன் தான். அவன் தான் தூக்கி இருந்துட்டு இருந்தான். ஸோ அது இல்லாமல் ஹேங் பண்ணதுனாலையும் அது அப்படி ஏற்பட்டுருக்குன்றது சொல்கிறாப்புல. Fucking low velocity. You think Kuno doesn't know what you're talking about? சொல்லல கொலர். Velocity was fucking max. ரைட்ரா. வெலாசிட்டி வாஸ் அதிகமாக இருந்தது. லோ வெலாசிட்டியில் கல் அடிச்சிட்டேன்னு சொன்ன தப்பு தான்டா. அதிகமான வெலாசிட்டியில் அடிச்சிருக்கேன். Talking shit about Kuno's velocity. In addition, there are bite marks on the face, scalp and chest. ஓ, யாரோ கடிச்சிருக்காங்கயா. இது பைட் மார்க் இருக்கான் ஃபேஸு, ஸ்கேல்ப், செஸ்ட்டில். இன்டர்பிரிட்டேஷன் ரைட் ஆன் ligature mark. So the lieutenant produces a small holding knife with the other hand pulling on the belt. தலை அந்த சின்ன பையன் சவுண்டு கேட்குதே. அவன் இருக்கான் தலை. ஒரு அடி தானே வாங்கினான் போன வாட்டி. லிeutenant produces ஸ்மால் ஃபோல்டிங் நைஃப், ஒரு நைஃப் கொடுக்குறாரு, குட்டி மடித்து வைக்கும் ஒரு கத்தி. The other hand pulling on the belt. He starts cutting into the polyester. The snitch is... ஓஹோ, அவன் கட் பண்ண ஆரம்பிக்கிறான். After a while the material cannot be cut. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கட் பண்ண முடியல. There's too much of it. We need to remove the belt so we can get to the ligature mark. ஸோ இது வந்துட்டு கட் பண்ணி முடிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டரியோட கனெக்ட் பண்ணுற கூடிய ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம்ல. ஸோ இது வந்து கட் பண்ண முடியல. அவன் ட்ரை பண்ணால் கட் பண்ண முடியல. ஸ்டீல் வரிங் கன்சீட்ஸ் அப்படியே மூச்சு விட்றான். தேர் இஸ் டூ மச் ஆஃப் இட். ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வெட்டுறதுக்கு. வி நீட் டு ரிமூவ் த பெல்ட், கேன் கெட் த லிக்விட் மார்க். ஸோ இதை ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம அந்த மார்க் எடுக்க முடியும். You got just the right tool for that. The chain cutters. செயின் கட்டர்ஸ் வச்சு பண்ணலாம். ஓ யா, ஐ ப்ரிப்பேர்ட். The hanged man lets out a joyous little bubble of rot from his nose. ஸோ ஈஸியாக இப்போ வந்துட்டு கட் பண்ணிடலாம். Always good to think ahead. Now அதான் இப்போ வந்துட்டு கரெக்டாக யோசிச்சிருக்க. கட் we பண்ணுன்றாங்க. need to cut the belt to see the ligature mark below. Carefully, with as much precision as you can. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிடுறா. கைப்புள்ளன்றாப்ல. My pig is gonna fuck his head off. ஐயோ, இவனை இதெல்லாம் No, பண்ணுங்கடா. he ain't. Your pig's a boring fuck. ஐயோ, 28% தான் ஏன் வாய்ப்பு இருக்குது. புட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? எஸ் ஐ எம் கோனம் அக்ரி. ஐ might be look for a good spot to cut. The belt is equally tight around the whole circumference of his neck, நெக்கை சுற்றி இருக்கு. swelling over the edges like white bread rising from the east. ஓ, ஒரு வெள்ளை தாடி அளவுக்கு அது உறைஞ்சு போயிருக்கான் அவன் கழுத்தை சுற்றி. ஓகே, The knot is the weak spot. The chain cutters fit in there. பாத்தியாயா ஈஸ்வரன், இந்த க்ளூ எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இது 72% ஆயிருக்கு. Two cuts and it should come loose. நைஸ். After some deliberation, you sink the cutters into the knot tying the belt together. You squeeze the rubber handles together, sweat forming on your brow. ஹாஹா, அவனா சொல்கிறானா, அப்புறம் ஒரு டெலிபரேஷனுக்கு அப்புறம் நீ வந்து அந்த கட்டரை எப்படியோ நாட்குள்ளே விட்டு எப்படியோ அதை கரெக்டாக உடைக்க ட்ரை பண்ணும்போது வேர்த்து ஊத்துச்சுப்பா உன் கண்ணத்தில், உன் ஐப்ரோஸ் கிட்டலாம் அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. Snap. The knot is slashed. Another cut and the belt falls apart like a flower bouquet, revealing the dead man's ஒரு neck. ஃப்ளவர் விழுகிற மாதிரி அந்த போல்ட் அந்த நாட்டு உடஞ்சிச்சுன்றாப்புல. ஓகே. The rope rises to a point, leaving a gap in the ligature mark. The suspension point is in the back of the neck. ஸோ ஓகே, இப்போ அந்த ரோப் வந்து விழுந்துருச்சு. ஸோ இப்போ லீவிங் கேப், ஒரு கேப் வந்து நடுவில் அந்த லிகனண்ட் மார்க்கிட்ட சஸ்பிஷன் பாயிண்ட் வந்து ஒரு அவன் பின்னாடி, அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நியூட்டன் வந்து இன்னும் நீல் பண்ணுறான் பக்கத்தில், ரன்னிங் இஸ் ஃபிங்கர் அலாங் த டார்க் ரெட் க்ரூ. ஓகே, until there is cap. Hemorrhaging is observed on the skin, above and below the ligature mark. Okay. The mark is well pronounced, consistent with a drop from 1 or 1.5 meters. 1 to 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்குன்றாப்புல. ரைட் இட்டோம், அதை எழுதிக்கொண்டான். Chest is intact, normal contour,
Abdomen is protuberant. Pelvis intact. Chest வந்து இன்டாக்ட்ல இருந்திருக்கு. He press down on it. தொட்டு பார்க்குறான். நார்மல் கவுண்டர் abdomen is prominent. Pelvis வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட்ல இருக்கு. He pulls down the man's underpants. ஐயோ. Now, it's gonna happen, see. ரைட்ரா. யோ பாத்தியாயா? அவன் ஜெட்டி அவுத்தானே அவன் என்ன பேச்சு பேசுறான் பாரியா கூனோ. Now it's gonna happen, see அப்படின்றான். I fucking knew it! ரைட்ரா. உன எவரா மூடாவே சுத்திங்கடா 24 ரெண்டு பேரும். Genitalia is male and unremarkable. No evidence of injury. அங்கே எதுவுமே அடிப்படலை. ஸோ அவனோட ப்ரைவேட் பார்ட்டில். ஸோ ஜெனிட்டல் இஸ் மெயின்ல திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுறான். Back is symmetrical and intact. Upper and lower extremities are intact, but asymmetrical. There are combat injuries on the right hand, thigh, and hip. அவ்வளோ ஆர்வம் பார்த்தியா கூனுக்கு. Back is symmetrical and intact. He struggles to turn the corpse on side out. ரெட் பாடி அவன் பக்கத்தில் போய் கஷ்டப்படுறான். அப்பர் அண்ட் லோவர் எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் ஆர் இன்டாக்ட். பட் அசமெட்ரிக்கலி பார்த்தீங்கன்னா வேறு காம்பேட் இன்ஜுரிஸ் ஆன் ரைட் ஹேண்ட் அண்ட் தை அண்ட் இப்போலையும் ரைட் கையிலும் தையிலையும் அடிபட்டு. I see smaller residual scars, too numerous to count, covering about 30% of his skin. அவன் 30% ஆஃப் த ஸ்கின் வந்து அதில் கவர் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ரைட்டு. From wounds sustained over 2, maybe more decades, dispersal and accumulation indicates long and active combat duty. ஓ சரி ஓகே அதை எழுதிப்போம். Hands. ஸோ கடைசியான விஷயம் வந்து அவன் கைகள் அப்படின்றான். பிக்கப் த ஹேண்ட். பெலூனா ஒர்க் அலோன். The hand feels heavy. அந்த ஹேண்ட் வந்து ரொம்ப பெரிய வெயிட்டாக இருந்தது. Decay liquids. டிக்கே லிக்விடா Like கிட்ட it's போன ready to explode if வெடிக்கிற மாதிரி. squeezed hard enough. ரொம்ப பிடிச்ச அழுத்தனா வெடிஞ்சிரும் அது. So much so you feel compelled to drop it. Hands are clean. No sign of injury from struggling. ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரிலாம் தெரியல அப்படின்றான். Oh, that's all for the external. Well done. What next? அடுத்தது என்னன்னு சொல்லி முடிக்கிட்டு சொல்கிறான். Let's see. We have bite marks, contusions on the head and chest, and a ligature mark encircling the neck. Okay. You'll need 3 fields. Leave a 4th one too. ஓஹோ சரி நம்ம பார்க்கலாம். He tilts his head. அவன் தலையை திருப்பிட்டான். We have a bite mark constitution on the head and chest. செஸ்ட்லேயும் அங்கேயும் இருக்குன்றான். Be thorough if you want maximum results. ரொம்ப தரவார் அப்படின்றான். Head, chest, and scalp bite mark injuries. Predation by birds has caused damage. ஓஹோ பேர்ட்ஸால் மெர்க் பண்ணப்பட்ட பைட் மார்க்ஸ் அது. Caused damage to the body. Okay. And your opinion, officer? Fatal injury by seagulls? The man was murdered by seagulls. Not Yes, fatal injury. it's- Fatal injury இல்லைன்ட்டேன். ஓகே கடிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணா அதான் எனக்கும் தெரியும். That's right. What's next? ஓகே ஃபேட்டல் கிடையாதுன்னா கான்ஸ்டியூஷன். ஓகே So, the scalp bleeds from a post-mortem head injury. ஓகே A stone. The injury does not have the rim of an early inflammatory response. ஓகே The perpetrator on the scene has confessed to causing it post-mortem. அதான் எனக்கும் தெரில. பிபி கடிச்சு குதிர அளவுக்கு ஸ்கிளால்ப் வந்து ப்ளீட் ஆகிருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெட் இன்ஜுரி இல்லைன்னு பார்த்தா ஸ்டோன் இன்ஜுரி மாதிரி தான் தெரியுது. டஸ் நாட் ஹாவ் த ரிம் ஆஃப் அன் எர்லி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி எங்கேயும் அடிபட்டு வந்த மாதிரி தெரில. பட் ஆனால் வந்து தலையில் ஒரு ஸ்கேல்ப் மூலியமாக அது வந்து ரத்தங்கள் வருகிறதுன்றது புரிஞ்சுக்கிறாங்க. மேபி Maximum velocity, fucko! இவர் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருந்ததுனால தான் வந்ததுன்றாரு. வேற ஒன்றும் Has இல்லை. confessed to causing it at maximum velocity. Coagulated blood sticks to his scalp and chest, where the countless stones have hit the dead man. Beneath, the description of injury. 2 boxes. ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உறையப்பட்ட ரத்தம் வந்துட்டு ஸ்கேல்ப்லேயும் செஸ்ட்லேயும் இருந்திருக்கு. வேறு கவுண்ட்லெஸ் ஸ்டோன்ஸ் அதாவது ரொம்ப தொடர்ந்து அடிச்சு அவனை விளையாடுறதுனால மேபி அதனால கூட இன்ஜுரி ஆகிருக்கலாம் அப்படின்றாங்க. No, it's not. Fucking fail as shit! It's saying your injuries weren't fatal. ஸோ Kano. ஃபேட்டல் இன்ஜுரின்னா அது ஃபேட்டல் இன்ஜுரி I கிடையாது. do what I want, see? Right. Next? வாட்ஸ் த 4th injury field for? Nothing. Just in case. A dark red abraded ligature mark encircling the neck. நெக்கை சுற்றி ஒரு கருப்பு மார்க் இருக்குது. வித் கேப் ஆன் தான். centimeters. Okay. The hyoid bone is fractured. Oh, The hi. cervical column intact.
அந்த போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கிறது I அப்படியே see சொன்னா hemorrhaging on the skin, above and below the ligature mark. Depth of the mark, 1 அந்த டி centimeter. மார்க்கோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கான். ஓ Below the note, 2 customary boxes wait to be ticked. The man's head jerks to the side. ஒரு சைடு வந்து ஜர்க்கா இருக்கு அப்படின்றான். Is visible. The ring around his neck is visible. அந்த ரிங் வந்து அவன் கண்ணுக்கு தெரியுதா? Think for a moment. ஒரு மொமெண்ட் யோசி. Don't rush. இந்த டைம் வந்து ரஷ் பண்ணாத அப்படின்றான். False, silent and appropriate. Why do you say that? Yeah, Did the seagull murder again, or are you serious? It just took Okay. Why don't you think it was fatal? yeah, fatal are I this control through the psychiatrist. Still, there may be truth to this one. மேபி அதெல்லாம் உண்மை இருக்கலாம் அதுக்குன்றான். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நான் ஃபேட்டல்னோம். But now I think we பட் should அவன் leave ஃபேட்டலாக it, இருக்கலான்றான். at பார்க்கலாம். least for the time being. ஸோ ஸ்டில் தேர் மேபி ட்ரூத். இது எதனா உண்மை இருக்கலாம். ஐ வாஸ் ரெடி டு கால் ஃபார் அ ப்ராபபிள் காஸ் ஆஃப் டெத் ஹியர். பட் நவ் ஐ திங்க் வி ஷுட் லீவ் இட் எம்டி அட்லீஸ்ட் ஃபார் திஸ் Let's டைம். wrap this up. I pronounce this field autopsy over. ஓகே, இன்னொரு ஸ்கில்லு நல்லது. ஐ ஃபீல் ஐ ஷுட் கோ ஃபார் ஃபிசிக்கல் ஃப்ளெக்ஸ் பவர் மசில்ஸ். ஆஹா, இதான் ஏன் வேணும் எனக்கு. கொஞ்சம் மஸ்குலர் காயா வரேண்ணா. மசக்களி It was an irregular field autopsy. We did not establish cause of death. நம்ம காசு which is அப்படி எஸ்டாப்ளிஷ் supposed to be பண்ணல, the goal of கண்டுபிடிக்கல. an autopsy. But which is supposed to be the goal of autopsy. But I do not personally I see don't this as a parameter. We Yeah, were but- thorough with the list of injuries too. We described them all in detail. Okay. What is there to say? Given the circumstances, நம்ம it was நம்ம a டிஸ்கிரைப் professional. பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? சர்க்கண்டம் வச்சு நம்ம எவ்வளோ முடியுமோ அட்டாப்சி ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே, I need a copy of that autopsy form. Then I will drive him to Faubourg அது ஒரு காப்பி எனக்கு வேணும் அப்படின்றான். ரிப்போர்ட் காப்பி ஆஃப் அட்டாப்சி for processing. ப்ராசஸிங்காக தான் தேவைப்படும் அப்படின்றான். இட் லுக்ஸ் அட் த ட்ரீட்மெண்ட் ஒன் மோர் டைம் த ஸ்லிப் ஆஃப் த ரெட் பேப்பர் ஆஃப் இட்ஸ் அண்ட் தென் அதான் கொடுத்துட்டான் அவன்கிட்ட. You tilt your head. Also look. I'm sure we didn't get everything. There's always something. Let's bag him, take him away. The fish lips stay I told you, he is male, 40 to 50, with an athletic. அவன் ஆல்ரெடி சொன்ன டைலாக் தான் சொல்கிறான். ஃபெயில் ஆயிடுச்சு. Okay, I need a little help for carrying him to the holding pen of my kinema. சரி, அவனை தூக்கிட்டு போகலாம் வாங்க. அவனை வந்து கட்டி போடுங்க, நம்ம தூக்கிட்டு போகலாம். ஓகே, unrolls plastic. I need to little help carrying him to be இங்கே பெண். ஓகே, அவனை வந்துட்டு தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி. There go those beautiful enamel boots. May they rest in processing. ப்ராசஸிங்கில் அந்த பூட்ஸ் இருக்கட்டும்னு சொல்லுது மூளை. In another lifetime. அடுத்த காலகட்டத்தில் வச்சு அந்த பூட்டு It's போட்டுட்டோம். too late to take him into processing today. I'll take him first thing tomorrow. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக அவனை கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ராசஸ் பண்ணிடலான்றான். என்ன தூங்க போகிறாங்களா? ஃபைனலி வி ஹவ் கிராஸ்ட் அ டே டியூட். மேபி நம்ம இது பண்ணாமல் நம்ம வந்துட்டு வழிகளை கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட இன்டர்வியூக்கு போயிருந்தோம்னா என்ன இருக்கும்? எப்படியே போய் தான் ஆகணும். ஓ மை காட், நைஸ் கைஸ். ஸோ தட்ஸ் குட். இன்னைக்கான நாள் ரொம்ப நல்லா போச்சு. இன்னைக்கான நாளில் நம்ம என்னென்ன பண்ணோன்றதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். திஸ் வாஸ் த டே வி ஸ்டார்டட். நம்ம ப்ரீவியஸ் எங்கே இருந்தோம்னா அந்த டெட் பாடி கிட்ட இருந்தோம். டெட் பாடியில் இன்றைக்கி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய குருவிகள் குத்தி இருக்கு அந்த உடம்ப. அதுவும் இல்லாமல் இதை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்கன்னா, சாதா பெல்ட்டு கிடையாது, ஒரு 6 ரோட்டார்ன்றது ரொட்டேட்டிங் பார்ட். ஓகேங்களா, அதை சுற்றக்கூடிய மிஷின். பெல்ட் கன்வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெல்ட் கன்வேஸில் வர்றது வந்துட்டு ரொம்ப வைடாக இருக்கும், பட் தின்னாக இருக்கும். இது வந்து ஏர் ஷிப்பில் யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் ஆஃப் பெல்ட். இது ரொம்ப ஸ்டீல் பேஸ்டு விஷயம். ஸோ இதை வச்சு கட்டி விட்ருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம எப்படி இதை வந்துட்டு கட் பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு யோசித்தோம். பட் நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது. பேசிக்கலி வி கான்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்னா நம்ம வந்துட்டு
இது வந்து இந்த மொத்த கேஸுமே அகெயின்ஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் ஓரத்தில் வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா ஷிப் ஓரத்தில் வேலை பார்க்குறவங்க தான் இது பண்ணியிருப்பாங்கன்ற நம்ம நம்புகிறோம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேலே பிரச்சனை. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது. நம்ம கூட இருக்க இவர் சொல்கிறாப்புல, கிம் சொல்கிறாரு. ஸோ நம்ம கிம் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு சரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவரை சுட சொல்கிறோம். அவர் வந்து ஏம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா இது வந்து ஃப்யூச்சர் எவிடன்ஸாக இருக்கும். இதை காமிச்சு நம்ம எதனா கேட்கலாம். இவனுக்கு தெரியுமா, இவனை பார்த்துருக்கீங்களா, யார் இவன் எதனால் இங்கே வந்தான், இதுக்கு முன்னாடி எங்கே வேலையில் இருந்தான், அட்லீஸ்ட் நம்ம அந்த இன்டர்வியூ கேட்கலாம்னு நினச்சோம் பார்த்தீங்களா அந்த அட்டாப்சிக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ வச்சு கூட நம்ம மேபி அங்கே போயிருந்தோன்னா கன்ஃபார்மாக அந்த ஃபோட்டோ வச்சு கூட இவர் யார் மேபி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்டுக்கலாம். மேபி கதையில் அங்கே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுருக்கலாம். ஸோ அவர் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த போல்ட்டு ஜாயிண்ட்டை வெடிக்க வைக்கிறதுக்காக கன்னை வைத்து சுடப்பாக்கிறார். ஸோ சுடும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அவரோட விஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இ கான்ட் இட் தட் போல்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த கன்னை வாங்கிட்டு லக்கிலி நம்ம அதை கரெக்டாக சுட்டுறோம். கீழே உள்ளது பாடி இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இறந்து போன 7 நாள் கழிச்சு இருக்க பாடி வந்துட்டு அங்கே கெட்டு போயிருக்கும், கருப்பான மார்க்கள் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அட்டாப்சி எடுக்கிறோம். அட்டாப்சின்றது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 3 வே ஆஃப் ப்ராசஸ். அந்த 3 வே ஆஃப் ப்ராசஸ் என்ன மாதிரி ப்ராசஸ்னால் ஒருத்தர் நோட் பண்ணணும், ஒருத்தர் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன சொல்கிறது அதுக்கு என்ன நடந்திருக்குன்றதை சொல்லணும். ஸோ அது வந்து ஒருத்தர் நோட் பண்ணணும். இதை வச்சுட்டு கடைசியில் ஒரு ஐடியாவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், காஸ் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் அட்டாப்சி. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராசஸிங்க்கு போஸ்ட்மார்ட்டம் நாளைக்கு பண்ண போகிறோம் நம்ம. ஆக்சுவலி ஸோ நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்துருங்கோ. ஸோ கை தனியாக கால் தனியாக திரும்புங்கோ. யார் கொலை பண்ணான்றது எந்த டைமில் பண்ணாங்கிறது நாளைக்கு தெரியும். எதுக்காக பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் ஆனால் எப்படி அவன் செத்தான்றதை நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்டர்நேஷ்னல் காப் யுவன்ஸ் ஆர் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டெட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், கோடு போட்டு விளையாட போகிறோம் நம்ம நாளைக்கு உடம்புல. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கதையும் மதித்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. ஸோ கடைசியாக என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீம் முடியும் ஒரு ட்விட்டரில் சும்மா ஒரு செய்திகளை பார்த்து விட்டு முடித்துக்கொள்வோம் என்ன நடந்திருக்குன்றது. தட்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. விடுதும் தேவையில்லை. அவனையும் தான் சொல்லுவேன். நான் இதோட பெஸ்ட் வெர்ஷன் மேக் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங். நான் ஐ எம் நாட் அ குட் பர்சன் ஓவர் இங்கிலீஷ். அதனால் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்பெக்ட் ஆஃபில் இருக்கா? ஆஃபில் இருக்கணும். வெட்டி போச்சு. பண்ணிட்டேன். பட்டு நான் பண்ண டக்குன்னு 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 மாற்றாத, திக்குன்னு 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 காட்டுறாது. இந்த அக்காவை நேற்றே பார்த்தோமே நம்ம ஈஸ்வரன். இன்னும் இந்த அக்கா இருக்குங்களா? யாய் என்னன்னே என்னென்ன கோப்பினே இது? ரைட்ரா, கீழே கமாட்ட பாபுமா. ரைட்டு, பூமரங்கில் இங்கே பார்த்தியா ஒருத்தனை? அஸ்ட்ராலஜி ஸ்ரீ காமாட்சி லக்ஷ்மன் ஜோதி லக்ஷ்மி, நோ ஃபீஸ், 100% சோஷியல் சர்வீஸ், அஸ்ட்ராலஜர், எனி ப்ராப்ளம் 100% சொல்யூஷன், ஹிந்தி தெலுங்கு தமிழ், லவ் ப்ராப்ளம், பிஸ்னஸ் ப்ராப்ளம், ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், பிளாக் மேஜிக் ரிமூவல். இங்க என்ன போட்டிருக்காங்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கடப்பா, so cute. You have to stand one leg for it. Sense of beautiful. என்னடா நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க. மூடு ரைட்ரா. நடத்துங்கடா நடத்துங்க. ஒரு மார்க்கமாக தான் சுற்றுறீங்க. ஐ எம் பேக் இன் ஆஃபீஸ். சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா? பெரிய விஷயம் சார். அப்டேட் ஆயிடுச்சா? அப்டேட் ஒன்றும் கரும்பு வரல போலியே. ஆல்சோ வேக்சினேட்டட். ஐ டவுன்லோட் 10 GB இன்டர்நெட் பிகம் ஸ்லோ. ஓ மை காட், கையை கொடு சகல. வந்த 5வது நாளே ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துட்டேன். எதையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு?
வந்தக்கவா மூடா. சின்னையா ஷாட்டு பேக் செல்மே ஆடுறான். நடத்துங்க நீ நடத்துக்க. நான் கம்பெனி தானே இருந்தேன், அவங்க தான் சும்மா ஆட மாட்டாங்க. Working to locals in January, you signed up for Christmas. Excuse me. வயாயா பைத்திய மாதிரி பண்றான் அடிக்கடி. கிரிக்குன்னு ஆயிடுவானா, நார்மலாவே பால் விட மாட்டானா அவன். கத்திக்கிட்டு நோ எஸ் ஓ ஆண்டவா ஆண்டவா. சிரிப்பு 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 சிரிப்பு. ஹாப்பி பர்த்டே. ஓ ஏறங்க பர்த்டே இல்லை இன்னைக்கு. இப்போ பர்த்டே ரஹ்மான். ஓகே அவ்வளோதான் கைஸ், எதுவும் முடிச்சுக்கலாம். ஸோ நைட் கிரிக்கெட் புது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆகிய கேமரா. டாட்டா.